ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. வகுளாபரணம் வந்தே ஜகதாபரணம் முனிம் யஸ்ருதேருத்தரம் பாகம் சக்ரேஹ திராவிட பாஷயா. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய விசேஷமான அனுகிரகத்தாலே நாம் அனுபவித்து கொண்டு வரும்படியான பகவத் விஷயானுபவம் என்பது பல பல. அந்த கிரமத்திலே பகவத் விஷயத்துக்கு அனுபவமாகவே ஆழ்வாருடைய திருநாளை அனுபவிக்கும்படியான கிரமத்திலே 5 உபன்யாசங்கள் திருவாய்மொழியில் அர்த்தபஞ்சகம் என்கிற தலைப்பிலே அமைந்திருக்கிறது. அதில் கீழே 4 உபன்யாசங்கள் ஆகியிருக்கின்றன. பரஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம். அடுத்தது மீதி இருக்கிறது ஒன்றே ஒன்று, பலஸ்வரூபம். அந்த பலஸ்வரூப விஷயமாக அடியனுடைய விண்ணப்பமாக அமைய வேண்டுமென்னு பெரியவருடைய நியமனம். ஆழ்வார் உற்சவத்தோடு கூடவே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான நியாயமூர்த்தி சுவாமியினுடைய நவதி அப்தபூர்த்தி அதற்கனுகுணமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோஷ்டியாகவும் அமைந்திருக்கிறது. ஆக ஒரு விசேஷமான 2 அனுபவங்களை சேர்த்து ஒன்றாக அனுபவித்து கொண்டிருக்கும்படியான ஒரு விசேஷமான பாவம் இது. அந்த கிரமத்தில் பலஸ்வரூபம், திருவாய்மொழியில் பலஸ்வரூபம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். இந்த விஷயங்களை வெளியிடுகிற போது 2 விதமான ஃப்ளையர் வந்தது. ஒன்று 5 உபன்யாசங்களையும் சேர்த்து ஒரு ஃப்ளையர், மற்றொன்று அந்தந்த சுவாமிகளுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளையர். இந்த 2வது ஃப்ளையரில் என்ன இருக்குன்னா, உத்தேன் உகந்து பணி செய்து உனபாதம் பெத்தேன் அப்படின்னு தலைப்பு இருக்குது. இப்போ இதை சொல்லணுமா அதை சொல்லணுமா அப்படின்னு ஒரு தயக்கம். இல்லை, 2ம் ஒரே விஷயந்தான். ஆக பலஸ்வரூபம்தான் உத்தேன் உகந்து பணி செய்து உனபாதம் பெத்தேன் என்பது காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இதுக்கு முன் திருவாய்மொழியில் ஆழ்வார் காட்டினார், நிருத்தர பிரஷ்னம், இன்னென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தாய், அன்னென்னை புறம்போக்க புணர்த்தது என் செய்வான். இன்னைக்கு இவ்வளவு ஞானத்தோட என்னை வச்சிருக்கியே, அந்நிய தினத்தில் ஏன் உன்னை விட்டு தள்ளி வச்ச? அனாதி காலமாக என்னை உன்னை விட்டு தள்ளி வச்சாய். அப்படி இருக்கிற போது இன்று ஞானத்தை கொடுத்திருக்கிறாய். இந்த ஞானத்தை அன்னைக்கே கொடுத்திருந்தால் நான் சுகப்பட்டிருப்பேனே, இத்தனை நாளும் இவ்வளோ கஷ்டப்பட்டே இருக்க மாட்டேனே அப்படின்னு ஆழ்வார் திருவுள்ளம்பத்தினார் கேட்டார். பெருமாளுக்கு இதுக்கு பதிலே இல்லை. ஏன் பதில் இல்லை என்னால், என்ன பதில் சொன்னாலும் அதுக்கு ஆழ்வார் கவுண்டர் சொல்லிடுவார். இது இல்லை, இது இல்லை, ஒத்துக்க மாட்டேன்னு. அதனால் பெருமாள் என்ன பண்ணினார்னால், தலையை குனிந்து தரையை கிழித்து கொண்டு நின்றார். இப்படி தலையை குனிஞ்சிட்டு நிருத்தர பிரஷ்னமாக அமைந்திருக்கக்கூடியது. உடனே ஆழ்வார் தாம் தெரிவித்திருக்கிறார், உற்றேன் உகந்து பணி செய்து, எம்பெருமானே தேவரீருக்கு திருவாய்மொழியாகிற கைங்கரியத்தை பண்ணினேன், திருவாய்மொழி பாட்டாகிற கைங்கரியத்தை பண்ணினேன், உத்தேன் உகந்து பணி செய்து உனபாதம் பெத்தேன், உன்னுடைய திருவடித்தாமரைகளை அடைந்திருக்கிறேன். இதே இன்னம் வேண்டுவதெந்தாய். இதுதான், இந்த சம்பந்தம்தான், இந்த அனுபவம்தான், இந்த கைங்கரியம்தான் தொடர்ந்து எனக்கு அமைய வேண்டும். இதே இன்னம் வேண்டுவதெந்தாய். வீட்டில் காட்டுறார், யாவதாத்ம பாவியாம்படி அமைய வேண்டும். எது வரைக்கும் இந்த ஆத்மா இருக்கோ அது வரைக்கும் இந்த கைங்கரியம் இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்போ இதுதான பலன் ஆழ்வார் கேட்கறது. இந்த பலனைத்தான் அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆழ்வார் 4 கிரந்தங்களை அனுகிரகித்தருளியிருக்கிறார். இந்த 4 கிரந்தங்களும் 4 வேதசாரம் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. அதில் திருவாய்மொழிக்கு இருக்கிற வைபவம் வேறு எந்த கிரந்தத்துக்கும் இல்லை. அதனால்தான் உண்டோ திருவாய்மொழி கொப்பு. மணவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாலையிலே உண்டோ திருவாய்மொழி கொப்புன்னு காட்டுறார். ஏன்னு சொன்னால் அது சாமவேத சாரமாக இருக்கிறது. சகல வேதாந்த தாத்பரியத்தையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு மேலே ஆழ்வாருடைய அனுபவ பரிகவாக ரூபமாக அமைந்திருக்கிறது. அதுக்கு மேலே அது எம்பெருமானாலே மயர்வரம் அருளப்பெற்ற மதிநலம் அருளப்பெற்றதுனாலே வந்த கிரந்தம்.
பகவத் அனுகிரகத்தால் வந்தது, சகல வேதாந்த சாரார்த்தத்தையும் கொண்டது, பகவத் அனுபவபரமாக அமைந்திருக்கக்கூடியது, சாமவேத சாரமாக அமைந்திருக்கக்கூடியது, இத்தனை விஷயங்கள் தன்னிடத்திலே கொண்டிருக்கிறபடியாலே இது உண்டோ திருவாய்மொழிக்கொப்பு, திருவாய்மொழிக்கு சமானமான பிரமாணமே எதுவும் கிடையாதுன்னு காட்டப்பட்டிருக்கிறது. வீட்டில் காட்டுறார், ஆழ்வாருக்கு முன்னும் பின்னும் 1000 கவிகள் போரும் உண்டாயிற்று. ஆழ்வாருக்கு முன்னாலே 1000 கவிகள் இருந்தா, ஆழ்வாருக்கு பின்பவும் 1000 கவிகள் இருக்கா. ஆனால் அவர்கள் கவிகளோடு கடலோசையோடு வாசி இல்லை. அவருடைய கவிகளோடு கடலோசைக்கும் வித்தியாசமே கிடையாதுன்னு காட்டிட்டார். கடலோசைக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? ஓன்னு இறையிறது. இறைக்கும் கருங்கடல் வண்ணன் தன்னை, ஆழ்வார் இறைக்கும் கருங்கடல்னு சொல்றார். அந்த கடலுடைய ஓசைக்கு இது அர்த்தம்னு யாராவது வியாக்கியானம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் மற்றவாவுடைய கவிகளுக்கு வியாக்கியானமே பண்ண முடியாது, சரியான அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் அர்த்தம்னு வைத்து கொண்டோமேயானால் அது பகவானைத்தான் வைத்து கொள்ள வேண்டும். அந்த பகவானை வைத்து கொண்டாலும் பிரயோஜனம் கிடையாது, அர்த்த பஞ்சகத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடியது. அதனால்தான் ஈடு முதல் ஸ்ரீயப்பதியில் கடைசியில் காட்டக்கூடிய அற்புதமான திருவாக்கு பெரிய வங்கிப்புறத்து நம்பியனுடைய திருவாக்காக காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்னா, எல்லா வேதங்களும் இதுதான் சொல்றது, எல்லா இத்தியாசங்களும் இதுதான் சொல்றது, புராணங்களும் இதுதான் சொல்றது. ஆக பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனா பிராப்தி உபாயம் பலம் பிராப்தே ததா பிராப்தி விரோதிச்சா வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணகாக முனையஸ்ச மகாத்மானா வேத வேதார்த்த வேதினா. அப்போ பார்க்கிற போது சகல வேதமும் இந்த அர்த்தத்தை தான் சொல்ல வேண்டும். அப்போ இந்த 5 அர்த்தங்களை எந்த சம்பிரதாயம் சரியா சொல்லிடுத்தோ, வேதாந்தத்துக்கு ஒத்தா போல சொல்லிடுத்தோ, அது உயர்ந்த சம்பிரதாயம். இப்படிதான் பார்க்கணும். ஒரு சம்பிரதாயம் ஒசந்ததா, அதை கை கொள்ளலாமா என்று பார்க்க வேண்டும் என்னால் இந்த 5 அர்த்தங்கள் தான் நமக்கு ஒரு மெஷரிங்க்கு இருக்கிறது, டெஸ்டிங். இந்த 5 அர்த்தங்களை சரியா சொல்லிடுதா, சரியா சொல்றது தப்பா சொல்றது நமக்கு என்ன தெரியும்? அந்தந்த பிலாசபர்ஸ் இருக்கா, அந்தந்த தத்துவஞானிகள் இருக்கா, அவ ஏதோ ஒரு விதத்தில் யோசனை பண்ணி விஷயங்களை சொல்லியிருக்கா. அதை சரின்னு அப்படி ஒப்புக்கொள்ளாமல் இந்த 5 அர்த்தங்கள் சரியானு நாம் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டால், அதுக்குத்தான் நமக்கு ஒரு கைடு இருக்குது, வேதாந்தம். வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இதில் இருக்கா? வேதாந்தத்தில் எல்லா விஷயத்துக்கும் பொருந்தினதாக இது இருக்கிறதா? இதுதான் நம்ம சம்பிரதாயத்துக்கே இருக்கிற பெருமை. எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தில் பல இடங்களில் இது சர்வம் சமஞ்சசம்னு காட்டுகிறார். இப்படி எல்லாம் பொருத்தமுடையதாக ஆகிறது. அப்போ அத்தனை வேதாந்த வாக்கியங்களுக்கும் பொருத்தமான தத்துவார்த்தம் சொல்லணும், அத்தனை வேதாந்த வாக்கியங்களுக்கும் பொருத்தமான பரஸ்வரூபம் சொல்லணும், அத்தனை வேதாந்த வாக்கியங்களுக்கும் பொருத்தமான ஜீவஸ்வரூபம் சொல்லணும். அதே மாதிரி தான் உபாயஸ்வரூபம், அதே மாதிரி தான் விரோதி ஸ்வரூபம், அதே மாதிரி தான் பலஸ்வரூபம்னு சொல்ல வேண்டும். ஆகவே அப்படி சகல வேத தாத்பரியம் இவ்வர்த்த பஞ்சகம். அப்போ இந்த அர்த்த பஞ்சகம்தான் எல்லா வேதத்துக்கும் தாத்பரியம்னு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஆகவே இந்த அர்த்த பஞ்சகம்னு சொன்னபடியாலே இந்த திருவாய்மொழிக்கு வாக்கியார்த்தமாக அருளி செய்திருக்கிறார். திருவாய்மொழிக்கு வாக்கியார்த்தம் என்ன? திருவாய்மொழியினுடைய மொத்த அர்த்தம் என்ன? பொதுவான கூடமான அர்த்தம் காட்டப்படுகிற போது அதில் முக்கியமான அர்த்தம் எதுவோ அதைத்தான் சொல்லணும். திருவாய்மொழி எத்தனையோ அர்த்தம் சொல்கிறது, திருவாய்மொழி சொல்லாத அர்த்தமே கிடையாது. அதில் வாக்கியார்த்தம் பெண்டீகரணம் பண்ணி எந்த அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்னால் இந்த அர்த்த பஞ்சகத்தை சொல்ல வேண்டும் என்று அற்புதமாக காட்டி கொடுத்தார் பெரிய வங்கிப்புறத்து நம்பி என்கிற ஆச்சாரியர். இதை அனுசரித்து அற்புதமாக திருவாக்கு அமைந்திருக்கிறது. பட்டருடைய திருவாக்கு மிக்க இறநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் திருவாய்மொழி. திருவாய்மொழி எதை ஓதுகிறதுன்னா மிக்க இறைநிலை, இறைநிலைன்னு சொல்லலை. இறைநிலைன்னா எத்தனையோ இறைவர்கள் இருக்கிறார்கள், அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். அங்கேயே இறைவர்னு தேவதாரங்களை சொல்லித்தே. அப்போ மிக்க இறை, இந்த தெய்வங்களுக்கெல்லாம் தலைவனான தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தினுடைய நிலையை சொல்ல வேண்டும். அதுதான் மிக்க இறைநிலை.
உயிர்நிலை ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னா வஸ்துதா சொல்ல வேண்டும், உள்ளபடி சொல்ல வேண்டும், யதாவத்தாக சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் ஆத்மா தேகத்தை விட விலட்சணன் எல்லாருக்கும் தான் தெரியும். ஆத்மா ஞானமயன் எல்லாருக்கும் தான் தெரியும். ஆத்மா ஆனந்தமயன் எல்லாருக்கும் தான் தெரியும். இத்தனை இருக்கிறது. இது மெய் கிடையாது. இதை விட மெய்யானது ஆத்மா பகவத் சேஷபூதன். சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். அகமர்த்தத்துக்கு ஞானானந்தங்கள் தடஸ்தம் என்னும்படி தாஸ்யமிரே அந்தரங்க நிரூபகம். எத்தனை பிரமாணங்கள் எடுத்து காட்டியிருக்கா, எத்தனை அர்த்த விசேஷங்களை நம்ம ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த அர்த்த விசேஷங்களை பார்க்கிற போது இதைத்தான் மெய்யாம் உயிர்நிலை, சேஷத்துவ பாரதந்திரியமே ஆத்மாவினுடைய உயிர்நிலை அப்படின்னு காட்டக்கூடியது மெய்யான உயிர்நிலை. தக்க நெறி, நெறின்னு சொன்னால் உபாயம்னு அர்த்தம். எத்தனையோ உபாயம் சொல்லியிருக்கு. ஏன் கர்மயோகம் உபாயம் இல்லையா? ஞான யோகம் உபாயம் இல்லையா? பக்தி யோகம் உபாயம் இல்லையா? திருநாம சங்கீர்த்தனம் உபாயம் இல்லையா? திருமாலை கட்டுகை உபாயம் இல்லையா? திருவிளக்கெடுக்கை உபாயம் இல்லையா? பிரதட்சிணம் பண்ணுறது உபாயம் இல்லையா? எல்லாம் தான் உபாயம். எல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அவதார ரகசிய ஞானம் அதையும் உபாயமாக சொல்லியிருக்கு. இத்தனையும் உபாயமாக சொல்லியிருக்கிற போது, சாஸ்திரம் சொல்லியிருக்கிற போது நமக்கு தக்க உபாயம் எது? ரெண்டாவதாக சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடிய ஜீவஸ்வரூபத்துக்கு தக்க உபாயம். ஆத்மா அவனுக்கு சேஷபூதன், ஆத்மா அவனுக்கு பரதந்திரன்னா அதுக்கு தகுந்த உபாயம் எதுன்னு பார்க்கணுமே ஒழிய எனக்கு தக்க உபாயம் எது? அதுதான் முமுட்சுப்படியில் காட்டுறார். ஸ்வரூபமும் ஸ்வரூபானுரூபமான பிராப்பியமும். அப்போ நம்முடைய ஸ்வரூபம் எப்படி? முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஹூமைன்னு தெரிஞ்சுக்கலனால் எனக்கு என்ன வேணும்னே தெரியாது. நான் என்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியராக தெரிந்து கொண்டேனே ஆனால்தான் எனக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை வேணும்னு தெரிஞ்சுப்பேன். என்ன ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக நான் தெரிந்து கொண்டேனே ஆனால்தான் நான் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைப்பேன். அப்படி அல்லாமல் என்னை மாற்றி தெரிஞ்சுட்டேனே ஆனால் எனக்கு என்ன வேணும்னே என்னால் நிர்ணயம் பண்ண முடியாது. அப்போ நமக்கு என்ன வேண்டும் என்பதை நிர்ணயம் பண்ணுவதற்கு நாம் ஆர் என்னும்படியான ஞானம் இருக்க வேண்டும். அப்போ நமக்கு என்ன வேண்டுமோ அதுக்கேற்றதான உபாயத்தை பார்க்க வேண்டும். எனக்கு புல்லு வேண்டும் அப்படின்னா புல்லை தேடுறதுக்கு பூமியில் தான் நான் தேடணும். அதை விட்டுட்டு நான் ஆகாசத்தில் தேடினா அல்லது நதியில் தேடினா புல்லு கிடைக்குமா? கிடைக்காது. அப்படி இருக்கிற போது தக்க நெறி தகுந்ததுன்னா ஆத்மஸ்வரூபத்துக்கும் பலனுக்கும் தக்கதான நெறியாக அமைந்திருக்க வேண்டும். அப்போ இதையெல்லாம் தடுக்கும்படியானது எதுன்னா நம்முடைய கர்மா. தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை. அடுத்தது வாழ்வு. இந்த வாழ்வினைன்னு சொல்லச்சே வாழ்வைன்னு அர்த்தம். இந்த வாழ்வுன்னு சொல்லச்சே மாத்திரம் ஒரு அடைமொழி இல்லை. நீங்கள் பாருங்க, மிக்க இறைநிலை, மெய்யாம் உயிர்நிலை, தக்க நெறி, தடையாகி தொக்கியிலும் ஊழ்வினை, இத்தனையும் சொல்லியாச்சு. இத்தனைக்கும் நாலுத்துக்கும் விசேஷனம் இருக்கிறது. வாழ்வுக்கு விசேஷம் இல்லை, விசேஷனம் இல்லை. ஏன் விசேஷனம் இல்லை? வாழ்வு ஒன்னே ஒன்று தான், மற்றதெல்லாம் பல இருக்கு. இறைநிலைன்னு சொன்னால் பல சொல்லிட்டு போகலாம், உயிர்நிலைன்னு சொன்னால் பல சொல்லிட்டு போகலாம், உபாயம்னு சொன்னால் பல சொல்லிட்டு போகலாம். ஆனால் வாழ்வுன்னா எம்பெருமானுக்கு அடிமை செய்வதே வாழ்வு. இது தமிழ் கவிகளில் பாரதின்னு இருந்தார், சுப்பிரமணிய பாரதியார்னு. அவர் ஒரு பாட்டில் எப்படி சொன்னார் தெரியல. பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமையாக வாழ்வோம். பரிபூர்ணனான எம்பெருமானுக்கே. இதம் பூர்ணம் அதப்பூர்ணம் பூர்ணாத் பூர்ணமுதிருச்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாசிஷியதே சர்வம் பூர்ணம் சகோம்னு சொல்லத்தக்கவனாக இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கே அடிமை. இதுதான் பிரணவார்த்தம், இதுதான் திருமந்திரார்த்தம், இதுதான் சகல சாஸ்திரார்த்தம், இதுதான் திருவாய்மொழியினுடைய அர்த்தம். அப்போ பலம்னு சொன்னால் பகவானுக்கு அடிமை, அந்த பலனைத்தான் காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ இதுவே பொதுபோக்காக பலவேஷம் இருக்கும்படி இருக்கும், அதிகாரிக்கு பலவேஷம் இருக்கும்படி. இப்போ பலன் எதுன்னு ஆரம்பிக்கிறார்.
பலஸ்வரூபம் உபன்யாசத்தில் சொல்லணும். பலன் எதுன்னு ஆரம்பித்தா நேர மோட்சம் பலன். அதுக்கு முன்னால் ப்ரீ ரிக்விசிட் ஒன்றும் கிடையாதா? முன்னால் நாம் கொள்ள வேண்டியது எதுவும் கிடையாதா? அப்படின்னா அதுக்கு முன்னால் ஏற்படக்கூடியதெல்லாமே பலன்தான். வீட்டில் காட்டிகிட்டே வரார். அர்த்த பஞ்சகத்தையும் எங்கெங்கே சொல்லியிருக்குன்னு காட்டிட்டு வரார். அதில் பலஸ்வரூபத்துக்கு முன்னால் உபாயஸ்வரூபத்தை காட்டினார். இப்படிப்பட்ட உபாயத்தை பற்றின அதிகாரி, பிரபன்னாதிகாரி, சரணாகதி நிஷ்டனாக இருக்கக்கூடிய அதிகாரி, அப்படிப்பட்டவனுக்கு பல வேஷம் எங்கே ஆரம்பிக்கிறதுனா ஜிதேந்திரியத்துவத்தில் ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மற்ற எந்த மதமும் இதை ஒப்புக்கொள்ளலை. ஜிதேந்திரியத்துவம் தொடக்கமானவை பலன். ஏன் சுவாமி? கீதையை பார்த்தோமேயானால் நீ ஜிதேந்திரியனாய் இருந்தால்தான் கர்மயோகம் பண்ணலாம். இந்திரியங்களை வென்றால்தான் ஞான யோகம் பண்ணலாம். இந்திரியங்களை வென்றால்தான் பக்தி யோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ உபாசகனுக்கு இந்திரிய ஜெயம் பண்ணிக்கொண்டு உபாசனையிலே இழிய வேண்டும். ஒரு மார்க்கத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் அந்த மார்க்கத்தை பற்றி கொள்ளும் அவனுக்கு முன்னடியாக சில காரியங்களை பண்ணி முடித்து கொள்ள வேண்டும். ஆனால் சரணாகதிக்கு நீ இந்திரியங்களை ஜெயிச்சுட்டு தான் பகவானிடத்தில் சரணாகதி பண்ணணும் இல்லை. காக்காசுரன் அப்படியே ஆர்திராபராதியாக வந்தான். அவனுக்கு ரட்சணம் கிடைச்சது. அவனா இந்திரிய ஜெயம் பண்ணிட்டு தான் ராம சரணாகதி பண்ணணும். விபீஷண ஆழ்வான் இருந்த இடத்திலிருந்து வந்தான். ஆஜகாம முகூர்த்தேன எத்தனை ராமஸ்ஸ லக்ஷ்மணா, எல்லா பாபத்தையும் போக்கிக் கொண்டு இந்திரிய ஜெயம் பண்ணிட்டு ராமன் திருவடிகளில் நான் சரணாகதி பண்ணணும் சொல்லவே இல்லை. மோட்ச சாஸ்திரங்கள் எல்லாம் எதை சொல்றதுன்னா முதல்ல உன்னுடைய இந்திரிய ஜெயம் பண்ண வேண்டும். இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மனஹா. இந்திரியங்கள் எவ்வளவு கஷ்டமாக தெரியுமா? மனசை எப்படி அமைக்கணும் தெரியுமா? எப்படி இழுத்து விடும் தெரியுமா? பலவான் இந்திரிய கிராமஹா வித்வாம்சம் அப்படி கர்ஷத்தே. வித்வான்களா இருந்தாலும் கூட இந்திரியம் இழுத்து விடும். வேடிக்கையான விஷயம் இது. வியாசாச்சாரியருடைய ஒரு கதையும் சொல்லுவார். ஜெய்மினிக்கும் வியாசருக்கும் இதிலே ஒரு விவாதம் நடந்தது. அதில் வியாசர் இது நிரூபித்து காட்டினார்னு சொல்றது. வித்வான்களா இருக்கிறவா எப்படி சுவாமி இந்திரியங்கள் பக்கம் போவா? கிடையாது. யாரா இருந்தாலும் இது இழுத்தணும். விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன். பரமபதத்தில் இருக்கிறவா இங்கே வந்தாலும் கூட அவளை இழுக்கிறது. கருடாழ்வான் சுமுகன் விஷயத்தில் என்ன பாடுபட்டார் நன்னா தெரியுமே. அப்படி இருக்கிற போது இந்த இந்திரிய ஜெயத்தை உண்டு பண்ணி கொண்டுதான் பக்தி யோக நிஷ்டன் பக்தி யோகம் பண்ண வேண்டும். சரணாகதி நிஷ்டன் இந்திரிய ஜெயம் பண்ணணுமா? நான் புலன்கள் எல்லாம் அடக்கிறேன், எல்லா ஆசைகளையும் விட்டுடுறேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு இதுக்கு எதுவும் வேண்டாம் இல்லை. இதெல்லாம் சரணாகதி பண்ணின உடனே கிடைக்கக்கூடிய விஷயம். சரணாகதிக்கு அனந்தரம் பகவான் கொடுக்கக்கூடியது. தொண்டரடிப்படியாழ்வார் பாசுரம் பாடுறார். துவயார்த்தத்தை காட்டக்கூடிய பாசுரம் திருமாலையிலே 38வது பாசுரம். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரிசறிந்து கொண்டு ஐம்புலனகத்தடக்கி காம்பர தலசிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை வத்தி போலும். இதில் உபாயாம்சமாக சொன்னது ஒரே விஷயந்தான். காம்பர தலசிரைத்து ஒரு கேசங்கூட இல்லாமல் முழுக்க வபனம் பண்ணி கொண்டுன்றார். உன்னுடைய ரட்சணத்திலே அன்வயமாக ஒரு பிரதட்சண நமஸ்காரத்தை கூட பண்ணாமல், உபாயமாக ஒரு பிரதட்சண நமஸ்காரத்தை கூட பண்ணாமல் வாழும் சோம்பர். அந்த சோம்பேறி எப்படிப்பட்டவன் தெரியுமா? வாழற சோம்பர். அவன் வாழும் சோம்பராக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா மேம்பொருள் போக விட்டு முதல்ல சொல்லப்படுறது இந்திரிய ஜெயம் கிடைக்கும். முதல்ல இந்திரிய ஜெயம்தான் ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய பலன். மெய்மையை மிக உணர்ந்து ஆத்மஸ்வரூபத்தை உள்ளபடி உணர்ந்து ஆம்பரிசறிந்து கொண்டு கைங்கரியத்தை தெரிந்து கொண்டு ஐம்புலனகத்தடக்கி அந்த கைங்கரியத்திலே ஈடுபடும்படியான நமக்கு வரும்படியான ஆசையை அடக்கி கொண்டு. இங்கே ஐம்புலன் இந்தடக்கின்னா இந்திரிய ஜெயம் சொல்லவே இல்லை. இங்கே ஐம்புலன் அடக்கிறதுன்றது இங்கு சொல்லப்பட்டது இந்திரிய ஜெயத்தை சொல்லப்படலை. சொல்லப்படுறது கைங்கரிய தசையிலே சுவார்த்தமாக பண்ணுகை.
தனக்காக கைங்கரியம் பண்ணுகை. அதுதான் முதல்லையே காட்டினார். முதல்ல ஆரம்பத்தில் அடியும் விண்ணப்பம் பண்ணும்போது உற்றேன் உகந்து பணி செய்து உனபாதம் பெற்றேன், ஸ்வார்த்ததா நிவிருத்தியோடே கைங்கரியம். அதனால்தான் உகந்து பணி செய்துன்னு காட்டப்படுறது. அப்போ என் ஆனந்தத்துக்காக அல்லா என்னும்படியா நிலை இருக்கிறதே, அது ஆம்பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலனகத்தடக்கி. அப்போ இத்தனையும் சொல்லப்பட்டது பல பரம்பரை. இதுக்கு உபாயம் ஒன்னே ஒன்று தான், காம்பர தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர்னு காட்டப்பட்டிருக்கக்கூடியது. அப்படி இருக்கும்படியான நிலையிலே பார்க்கிற போது நமக்கு பக்தியே வேண்டாமா? உபாசகனுக்கு இந்திரிய ஜெயம் பண்ணிக்கொண்டு பக்தி வர வேண்டும். அப்போ பிரபன்னனுக்கு பக்தியே வேண்டாமா? அவசியம் வேண்டும். அந்த பக்தி தானாக வரும். அந்த பக்தி பகவானே கொடுப்பான். அளவந்தார் பிரார்த்திக்கிறார், ரொம்ப அழகான வார்த்தை. பகவன் பக்தி மபி பிரயச்சமே. கண்ணன் நீ பக்தி பண்ணு என்கிட்ட வரலாம். அரண்யா சிந்தயந்தோ மாம் யஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அப்போ என்னிடத்துல நீ பக்தி பண்ணு. பக்தியா துவனன்யா சக்கியா. மகாபாரத வச்சனம் பக்தி கிரீதோ ஜனார்தனா. அப்போ அந்த பக்தி பிரபன்னாளுக்கு வேண்டாமா? அப்படின்னா பக்தி இவாளுக்கு உபாயம் இல்லை, அனுபவ உபகரணம். அனுபவ உபகரணம்னா குளிர்ந்த காற்றை அனுபவிக்கிறோம். அந்த குளிர்ந்த காற்றை அனுபவிக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு இடம் வேண்டியிருக்கு. நல்லா சார்ந்துட்டு உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேண்டியிருக்கு. மற்ற உண்டான சில உபகரணங்கள்லாம் வேண்டியிருக்கு. உடம்புல சந்தனம் பூசிண்டா நன்னா இருக்குமேன்னு தோன்றது. இதெல்லாம் அனுபவ உபகரணம். அந்த மாதிரி பகவத் கைங்கரியத்துக்கு உபகரணம், அனுபவத்துக்கு உபகரணம், அனுபவ ஜனித பிரீத்திகாரித கைங்கரியம்னு காட்டப்படுது. அப்போ அதை கொடுத்திருக்கக்கூடிய நிலை அப்படி காட்டப்பட்டிருக்கக்கூடியது. அப்போ இந்திரிய ஜெயம் தொடக்கமாக அவனே தருகிறான். இதுக்கு பிரமாணம் எங்கே இருக்கு கேட்டா நம்ம ஆச்சாரியார் ஆழ்வாரே பிரமாணம் காட்டியிருக்கார். மருவித்தொழும் மனமே தந்தாய் என்னை தீமனம் கெடுத்தாய். என்ன அழகான வார்த்தை. இன்னைக்கு சொல்கிறோம், ஒருத்தருடைய ஹிருதயம் சரியில்லைன்னா அந்த ஹிருதயத்தை எடுத்துட்டு இன்னொரு ஹிருதயத்தை வைக்கலாம். ஹிருதயம் மாற்று அறுவை சிகிச்சை, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். இது ஆழ்வாருக்கு அன்றைக்கி பெருமாள் பண்ணார். மருத்துவனாய் நின்ன மாமணி பண்ணது இல்லையா, த ஃபஸ்ட் சர்ஜன் எம்பெருமான் தான். அவர் தான் ஆழ்வாருக்கு என்னை தீமனம் கெடுத்தாய், உன்னிடத்தில் ஈடுபடாத மனத்தை எடுத்து போட்டுட்டியே, ஈடுபடாத மனத்தை ஈடுபடுற மனமாக ஆக்கினார். அந்த திருவுள்ளத்தை ரிப்பேர் பண்ணல, அந்த ஹிருதயத்தை சரி பண்ணலை, அந்த ஹிருதயத்தை எடுத்து போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹிருதயம் கொடுத்தாராம். மருவித்தொழும் மனமே தந்தாய். நம்பெருமாவுடைய ஸ்ரீபண்டாரத்தில், பெரிய பெருமாவுடைய ஸ்ரீபண்டாரத்தில் எத்தனையோ திரவியங்கள்லாம் இருக்கும். அதில் மருவித்தொழும் மனமும் இருந்துதான். அந்த மனத்தை எடுத்து கொடுத்துட்டாராம். பிருத்திவியாதி பயங்கரம் சுவாமி திருவரங்கெழுந்தருள் இருந்தார். ஒருவரும் இப்படி சன்னதியில் எல்லா இடத்துலையும் சுற்றி சேவிக்கிறார். அப்படி சேவிக்கிற போது ஸ்ரீபண்டாரம்னு இருந்தது. அந்த பண்டாரத்து வாசலில் ஒருத்தர் கோடம், அதாவது உக்ரானம், வாசலில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அவரிடத்துல போய் இங்கே அது இருக்கா அப்படின்னு கேட்டார். அவருக்கு ஒன்றும் புரியல. அது இருக்கா அது இருக்கான்னா என்ன கேட்குறீர்? ஆழ்வார் மருவித்தொழும் மனமே தந்தாய்னு இருக்கா சாதிச்சிருக்கார். அது இருந்தால் ஒன்று எடுத்து கொடுமை அப்படின்னு தெரிவித்திருக்கிற வார்த்தை. அப்போ ஆழ்வாருக்கு எம்பெருமான் ஜிதேந்திரியத்துவத்தை கொடுத்தான். என்னை தீமனம் கெடுத்தாய், மருவித்தொழும் மனமே தந்தாய். அப்போ இப்படி சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ அனுபவ உபகரணமான பக்தியை எம்பெருமான் ஆழ்வாருக்கு கொடுத்தான் என்னால் பக்தி உட்பட எம்பெருமானே கொடுத்தான். அதைத்தான் மயர்வர மதிநலமருளினன் முதல் பாசுரத்தில் காட்டுறார். நான் பெருமாள் பெருமாள்னு அடிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு யார் காரணம் தெரியுமா? நான் ஆசை வந்து அடிச்சுக்கல, அந்த ஆசையை அவன் உண்டு பண்ணினான், அந்த ஆசையை அவன்தான் உருவாக்கினான் அப்படின்னு காட்டக்கூடிய திருவாக்காக அமைந்திருக்கிறது. ஆகவே பக்தி வர்த்தகனும் அவன். சரி, அந்த பக்தி அப்படியே இருக்கு. கொஞ்சம் பக்தியை பெருமாள் கொடுத்துட்டார். அதை வளர்த்துக்கிறது யாரு? நான் தானே வளர்த்துக்கணும்.
அப்படின்னா இல்லை. பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் மேனியம் கண்ணன். கண்ணன் இருக்கிறானே, எம்பெருமான் இருக்கிறானே, அவன் தான் பக்தி வர்த்தகன். அந்த பக்தியையும் அவன் வர்த்திப்பிக்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அந்த பக்தியை எவ்வளவு வளர்க்கிறான் ஆழ்வார் கடைசியில் காட்டுறார். சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழ், சூழ்ந்ததனில் பெரிய வரணன் மலர்ச்சோதி, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பம். இந்த 3 தத்துவங்களை சொல்றார். சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெறும் பாழ் பிரகிருதி தத்துவம், சூழ்ந்ததனில் பெரிய பரநன் மலர்ச்சோதி ஜீவ தத்துவம், சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பம் ஈஸ்வர தத்துவம். இந்த 3 தத்துவத்தை விட சூழ்ந்து அதனில் பெரிய தத்துவத்ரயத்தையும் விழாக்குல கொள்ளும்படியான ஆழ்வாருடைய பக்தி. அப்ப ஆழ்வாருக்கு பக்தியை கொடுத்தவனும் பகவான், ஆழ்வாருக்கு பக்தியை வளர்த்தவனும் பகவான், ஆழ்வாருக்கு தன் அனுபவத்தை கொடுத்தவனும் பகவான், அனுபவ ஜனித்த பிரீத்தி காரிய கைங்கரியத்தையும் கொடுத்தவன் பகவான், அந்த கைங்கரியத்திலே களையறுத்தவனும் பகவான். அப்ப பலன்னா இதுதானே. பலன்னா நம்ம சரணாகதி பண்ணும்படியான பிரபன்னர்களான நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன? இது ஒரு விலட்சணமான அனுபவம். பக்தி 3 வகைப்படும் சாஸ்திரம் காட்டுறது. ஒரு பக்தி சாஸ்திரம் சொல்லி இருக்கிற பக்தி. இந்த சாஸ்திரம் சொல்லி இருக்கிற பக்தினா சாஸ்திரத்தில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கோ அப்படியெல்லாம் பண்ணணும். அந்த பக்தியை பற்றி யோசனை பண்ணோம்னா எனக்கு பகவானே வேண்டான்னு ஓடி போயிடுவோம். அவ்வளவு கடினமானது. ஜன்மாந்தர சகசிர நற்றவங்களாலே கியாத குலங்களிலே பிறந்து பெரிய சூத்திரம் ஆச்சாரியர் தேயத்தில். அந்த சூத்திரத்தை காலக்ஷேபமாக சேவிக்கணும்னாலே கிட்டத்தட்ட 5 காலக்ஷேபம் வேணும். அதனுடைய மொத்த பிண்டீகரணமான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் பக்தி பண்ணலாமேன்னு ஆரம்பித்தா முடியவே முடியாது. அப்போது சாஸ்திர விகிதமான பக்தியை நாம் பண்ண முடியாது. சரி, நாமெல்லாம் சரணாகதி பண்ணிட்டோம். நமக்கு இருக்கக்கூடிய பக்தி, அந்த பக்தி எப்போ வரும்? இப்போ இருக்கா நமக்கு பக்தி? இல்லையே. 8:30 மணி எப்போ ஆக போகிறது? போய் சாப்பிடுவோம், எப்போ தூங்குவோம். இந்த அனுபவத்தில் தான் நமக்கு இருக்கிறது. நம்முடைய பக்தி காதாச்சித்கமான பக்தி, நிரந்தர பக்தி கிடையாது. கண்ணன் சொன்ன மாதிரி அனன்யாச்சிந்தயந்தோமாம்னு இன்னொன்று நினைக்காத பக்தின்றதே கிடையாது. அப்போ நம்முடைய பக்தி எப்போ வரும்? நமக்கு அந்த பக்தி அனுபவத்துக்கு உபகரணம். அது பகவத் அனுபவத்துக்கு உபகரணமான பக்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பக்தி நமக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டார்கள். நமக்கு பிராண பிரயாண சமயத்தில் வந்துடும். பகவான் மோட்சம் கொடுக்கிற சமயத்தில் இந்த பக்தியை கொடுத்துறான். பிரபன்னாதிகாரி சரணாகதி பண்ணிட்டான், திருப்த பிரபன்னனாக இருந்தான், இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போகட்டும். அவனுக்கு மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். அந்த சமயத்தில் ஆழ்வாருக்கு எப்போ கொடுத்தான்னா முதலிலேயே கொடுத்து விட்டான். மயர்வர மதிநலம். இதுதான் ஆச்சரியம். ஆழ்வாருடைய பக்தியை போல யாருக்குமே கிடையாது. ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி தனிப்பட்ட பக்தி. அந்த பக்தியை பெருமாள் யாருக்கும் கொடுக்கல. அது ஏன் கொடுக்கலன்னா அது பெருமாளுக்கே தெரியாது. நிர்ஹேதுகமாக எம்பெருமான் ஆழ்வாரை கடாட்சித்தான். முதல் ஸ்ரீபதியிலே என்னமா ஆரம்பிக்கிறார்? தத்துவத்ரயத்தையும் உள்ளபடி அறியவல்லலாம்படி முதலடியிலே கடாட்சித்தான். ஆழ்வார் அவதாரம் பண்ணின உடனேயே எம்பெருமான் ஆழ்வாரை கடாட்சித்து விட்டான். இது ஒரு ஆச்சரியமான அனுபவம். அதனால் ஆழ்வாருக்கு அந்த பக்தின்றது விலட்சணமான பக்தி. நாமெல்லாம் ஆழ்வாரை போல பக்தர்கள் சாதாரணமாக போயிருக்கிறோம். இவர் யாரு? நம்ம ஆழ்வாரை போலையே இருக்காருன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி யாரும் ஆக முடியாது. சம்சாரிகளில் ஒருத்தரும் ஆக முடியாது. பகவானே தேடி தேடி ஆழ்வாரை போல ஒருத்தர் கிடைப்பாரான்னு பார்த்தா கிடைக்கல. ஆழ்வாரே தன்னை போல ஒருத்தர் பேசுறதுக்கு கிடைப்பாரான்னு பார்த்தார், கிடைக்கல. ஆழ்வாருக்குத்தான் அந்த வைபவம் அமைந்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஜிதேந்திரியத்துவம் தொடக்கமாக பிராப்தியான கைங்கரிய பரியந்தமாக சகல பலத்தையும் திருவாய்மொழியிலே ஆழ்வார் காட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு இடத்துலையும் இருக்கிறது. பக்தி வர்த்தகன் எம்பெருமான், இந்திரிய ஜெயம் பண்ணுவதற்கு காரணபூதன் எம்பெருமான், அவன் கைங்கரியத்தை கொடுப்பதற்கு எம்பெருமான்,
அனுபவத்தை கொடுப்பதற்கு பெருமான் எல்லாம் பகவானே பண்ணுகிறான். அப்போ இது மொத்தம்தான் அற்புதமாக அமைந்திருக்கிறது. இது ஒரு பிரகாரமாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் திருவாய்மொழிக்கு எப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு காட்டினார். திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லச்சே ஆழ்வாருடைய 4 பிரபந்தத்துக்கும் சேர்த்துதான் அர்த்தம் சொல்லணும். அப்போ முதல் 3 பிரபந்தம் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, இது 3 எப்படி அமைந்திருக்கிறதுனா திருமந்திரமும் சரமஸ்லோகமும் போலே அமைந்திருக்கிறது. ஆக திருமந்திரம் சரமஸ்லோகம் போலே இந்த 3 பிரபந்தங்களும் அமைந்திருக்கிறது. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி. திருவாய்மொழியை காட்டுகிற போது பிள்ளலோகாச்சாரியருடைய ஒரு கிரந்தத்தையே எடுத்து உதாகரிக்கிறார். துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்னது சாரசங்கிரகத்திலே. இந்த திருவாய்மொழிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி. தீர்க்க சரணாகதியாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியானது துவயத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறது. முதல் 3 பத்துக்கள் உத்தரகண்டார்த்தம், அடுத்த 3 பத்துக்கள் பூர்வகண்டார்த்தம், அதுக்கு மேலே இதற்கு உபயோகியாக இருக்கக்கூடிய குணங்களை சொல்லி பலனை சொல்றது. இதுதான் மேல 4 பத்துக்கள். இப்படின்னு ஒரு நிர்வாகம். மற்றொரு நிர்வாகம் காட்டப்பட்டிருக்கிறது. பராசரபட்டர் காட்டியிருக்கும்படியான நேத்திருத்வம், நித்திய யோகம், சமுச்சித குணஜாதம், தனுக்கியாபனம் ச உபாயம் கர்த்தவிய பாகம் து அத மிதுனபரம் பிராபியமேவம் பிரசித்தம் சுவாமித்வம் பிரார்த்தனாம் ச பிரபலதர விரோதி பிரகாணம் தசைதான் மந்தாரம் திராயத்தே சேத் யதிகத நிகமஹ ஷட்பதோயம் விகண்டா. 6 பதங்களுடன் 2 கண்டங்களுடன் கூடியிருக்கக்கூடிய இந்த 10 அர்த்தங்கள், 10 அர்த்தங்களை 10 பத்துக்களிலே காட்டுகிறார். இதுவும் ஒரு நிர்வாகமாக அமைந்து காட்டப்பட்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்களாலே. ஆக இது ஒரு பட்சமாக எடுத்துக்கொண்டார். அடுத்தது இன்னும் சில ஆச்சாரியர்கள் அர்த்த பஞ்சகத்தை இதுக்கு அர்த்தமாக சொல்லும். அதைத்தான் விவரித்து காட்டுகிறார் நாயனார். இந்த அர்த்த பஞ்சகத்துக்குள்ளே உபாயத்தையும் உபேயத்தையும் தான் திருவாய்மொழிக்கு அர்த்தமாக சொல்லும். இந்த உபாய உபேயங்களுக்குள்ளே உபேயம்தான் முக்கியம். கடைசியில் எது முக்கியம்னு வந்ததுன்னா எல்லாருக்கும் அதுதானே. ரிசல்ட் என்ன சொல்லு நாம் கேட்குறோம். அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வேண்டாம் வேணா ரிசல்ட் என்ன சொல்லு, நெட் எஃபெக்ட் என்ன சொல்லு. இந்த ஜோதிஷா இடத்துல போனோம்னா என்ன சொல்லுவான்னா ராசியை சுக்கிரன் பார்க்கிறான், ராசியை புதன் பார்க்கிறான், சனி 7ஆம் இடத்துல இருக்கான் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு இருப்பா. இது கேட்குறவனுக்கு இதெல்லாம் என்ன புரியும்? அப்பா உனக்கு பிள்ளை பிறக்கணுமா, இந்த நாளில் பிறக்கும். உனக்கு உத்தியோகம் ஆகணுமா, இந்த நாளில் ஆகும். உனக்கு கல்யாணம் ஆகணுமா, இந்த நாளில் ஆகும். இதை கொஞ்சத்தில் சொல்லவே மாட்டாவா. இந்த டிவி சீரியல் மாதிரி தான் கடைசி வரைக்கும் இழுத்துன்னு போய் எத்தையாவது ஒரு விஷயம் சொல்லுவான். அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ அந்த மாதிரி சொல்லும்படியான விஷயத்திலே பார்க்கிற பொழுது தெரிவிக்கக்கூடிய வார்த்தை இந்த இடத்துல தெரிவிக்கும்படியான விஷயம். இதில் இவற்றுக்கு மந்திர விதி அனுசந்தானங்களோட சேர்த்தி, இவற்றுக்கு இந்த திருவிருத்த திருவாசிரிய பெரிய திருவந்தாதிகளுக்கு மந்திர விதி அனுசந்தானங்களோட சேர்த்தி. ஆக மந்திர ரகசியம் அது திருமந்திரம், விதி ரகசியம் சரமஸ்லோகம், அனுஷ்டான ரகசியம் துவயமந்திரம், அந்த துவயார்த்தம்னு காட்டினார். ஆனால் அர்த்த பஞ்சகத்தை தான் விவரித்து காட்டியிருக்கிறார். ஆக அர்த்த பஞ்சகத்தை காட்டுகிற போது பரஸ்வரூபம் எங்கே சொல்கிறது? ஒன்றுத்துக்கு நேற்றே இதெல்லாம் வெங்கடகிருஷ்ணன் சுவாமி விபுலமாக சாதித்தார். ஒன்றுத்துக்கு 4 திருவாய்மொழிகள். உயர் தென் அணை 1, பயில் ஏறு கண் கரு, வீடு சொன்னால் ஒரு கொண்டா, நோத்த நாளிலும் எம்மா ஒழிவில் நடுவே. இவற்றிலே என்கிற 20 விசதமாக்கி 3 சுருக்கிய 5. முதல் 3 பிரபந்தங்களிலே ஆழ்வார் சுருக்கமாக சொன்னார் இந்த 5 அர்த்தத்தை. அதனை தெளிவுபடுத்துகிறார். ரொம்ப அழகான விஷயம். இந்த விசதமாக்கி பரப்புகிறார்னா இதில் நமக்கு தெளிவாக தெரியணும்னா இந்த 4 திருவாய்மொழிகளில் தான் தெரியணும். இதில் ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். சரணாகதி பண்ணுறார் நோத்த நாளிலும், நோற்ற நோன்பிலேன் 6ஆவதே மானே நோக்கு நல்லீர் பிறந்தவாறும். ஆக வானமாமலையிலே சரணாகதி, திருக்குடந்தையிலே சரணாகதி, திருவல்லவாழிலே சரணாகதி, கிருஷ்ணாவதாரத்திலே சரணாகதி.
இதெல்லாம் சரணாகதி பண்ணுறார். 4 இடத்துல சரணாகதி பண்ணின ஆழ்வார் ஆரம்பத்தில் திருவேங்கடமுடையான் திருவடிகளில் ஏன் சரணாகதி பண்ண வேண்டும்? சரணாகதின்றது ஒரு தரம் தான் பண்ணணும். சரணாகதின்றது பல தரம் கிடையாது. சகிருதேவ பிரபன்னாயா தவாஸ்மீதி ச யாச்சதே சகிருதேவஹி சாஸ்திரார்த்தா. சாஸ்திரம் ஒரு தரம் தான் சரணாகதி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆழ்வார் பலதரம் சரணாகதி பண்ணியிருக்கிறாரே. ஏன்னு கேட்டால் அது பிராப்பியத்துறையாலே சமாதானம் சொல்றார். அடைய வேண்டும் என்னும்படியான அந்த விஷயத்தை அடையும்படியான துறை அவரை திருப்பி திருப்பி சரணாகதி பண்ண வச்சுடுத்து. அதுக்கு அதை விட மிக அற்புதமான ஒரு காரணம். உபாயத்தை நிஷ்கர்ஷம் பண்ணுறது 4 திருவாய்மொழி, உபாய அனுஷ்டானம் பண்ணுறது ஒரு திருவாய்மொழி. நன்னா கவனிச்சுக்கோங்க. இதுதான் உபாயம், இதுதான் வழி, இதுதான் வழின்னு கன்ஃபார்ம்டாக சொல்லணும். அதுதான் மந்திர ரகசியம். திருமந்திரம் போலே இந்த 4 திருவாய்மொழிகளும் நோத்த நாளும் திருமந்திரம் போலே. திருமந்திரத்தில் ஸ்வரூபத்தை சொல்றதை ஒழிய திருமந்திரத்தில் அனுஷ்டானம் இல்லை. திருமந்திரத்தில் எங்கேயாவது அனுஷ்டானம் இருக்கோ? கிடையவே கிடையாது. திருமந்திரத்தில் ஆத்மா எப்படி இருக்கான் அது ஸ்டேட்மெண்ட், இது சட்டம் பா, அவ்வளோதான். இட்ஸ் அ லா, இட்ஸ் அ ரூல். அதுக்கு மேலே அதில் கிடையாது. ஆனால் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் எங்கேன்னு சொன்னால் அது துவயமந்திரத்தில். அப்போ பார்க்கிற போது அந்த இம்ப்ளிமெண்டேஷனை போல இருக்கிறது தான் திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே உலகமுண்ட பெருவாயாவிலே ஆழ்வார் பண்ணும்படியான சரணாகதி. அப்போ இந்த நோத்த நாளிலும் பண்ணுவது அவர் உபாய நிஷ்கர்ஷம் பண்ணுகிறார். அதே மாதிரி இதை இதனால் இப்படி சொல்கிறேன்னால், இப்போ பிராப்பிய நிஷ்கர்ஷம் பண்ணுறாரே, இதெல்லாம் பலன்னு சொல்கிறாரே, ஆழ்வார் இந்த பலன்களை பெற்றுட்டாரான பெறலை. ஆழ்வார் பலன்களை பெறுவது என்பது பரமபதத்தில் தான். ஆழ்வாருக்கு இந்த பலன்கள் எல்லாமே மானசானுபவ மாத்திரம். ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் வந்த அனுபவமே ஒழிய அதுக்கு மேலே இந்த அனுபவங்கள் ஒன்றுமில்லை. பாஹ்ய சம்ஸ்லேஷ அபேட்ச பிறக்கும். எம்பெருமான் வந்துட்டா போல தோணும், அவன் திருவடிகளை பிடிக்கிறா போல தோணும், மனசுக்குள்ளே தோன்றது. உடனே திருவடிகளை பிடிக்கிறதுக்கு கை நீட்டுவார், அந்த எம்பெருமான ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு கை நீட்டுவார். எதிர என்ன இருக்கும்? கண்ணமோண்டு கை நீட்டினா இந்த புளிய மரத்தடியில் திருப்புளி ஆழ்வார் அடியில் ஆழ்வாருக்கு கை நீட்டினா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அப்போ பாஹ்ய சம்ஸ்லேஷ அபேட்ச பிறந்து அது கிடையாமையாலே அழ ஆரம்பிக்கிறார். அதனால்தான் விஸ்லேஷம். அப்போ இந்த சம்ஸ்லேஷமான கைங்கரியங்கள் என்னென்ன கிடைக்கிறதோ அது அத்தனை ஆழ்வாருக்கு எப்படி கிடைத்திருக்குன்னா மானசானுபவமாக கிடைச்சிருக்கு. அவருக்கு வாஸ்தவானுபவம் இங்கே கிடைக்கவே இல்லை. வாஸ்தவானுபவம் என்பது பரமபதத்திலே ஆழ்வாருக்கு கிட்டிற்று. அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை, அவர் இருந்தாமல் இருந்தது சொல்றார். பரமபதத்து மார்க்கம் உட்பட ஆழ்வாருக்கு என்ன கிடைத்திருக்கிறதுனா மானசானுபவமாக கிடைத்திருக்கிறது. அப்போ பார்க்கிற போது இந்த நோத்த நாளிலும் அதுக்காக சொன்னாடி. அதுக்கு மேலே எம்மா ஒழிவில் நெடுவே, இதில் அவர் விசதமாக்கி தெளிவுபடுத்தி அதுக்கு மேலே தெரியும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. 80 பரப்புகிறார். அப்போ இந்த 20 பாசுரங்கள், இந்த 40, அதாவது இங்கு சொல்லப்பட்டிருக்கும்படியான 4 திருவாய்மொழிகள் இருக்கின்றனவே, இந்த 4 திருவாய்மொழிகளுக்கு சேஷம்தான் மற்ற 96 திருவாய்மொழிகளும் அப்படின்னு காட்டும்படியான விஷயம். ஆகவே இதற்கனுகுணமாக இந்த 20 திருவாய்மொழி மற்ற 80 திருவாய்மொழி அதுக்கு சேஷமாக அமைந்திருக்கிறது. 5ஐயும் இதுக்கு பிரமேயம் என்னும். அப்போ 2ஆம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழி எம்மா வீட்டு திறமும் செப்பம். 3ஆம் பத்தில் 10ஆம் திருவாய்மொழி, அதாவது 3ஆம் திருவாய்மொழி அமைந்திருக்கக்கூடியது அதுதான் ஒழிவில் காலம். 8ஆம் பத்தில் 10ஆம் திருவாய்மொழி நெடுமார்க்கடிமையாக அமைந்திருக்கிறது. 10ஆம் பத்தில் 3ஆம் திருவாய்மொழி வேய்மறு தோழினை. எம்மா ஒழிவில் நெடு வேய், எம்மா வீட்டு திறமும் செப்பம், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் வேய்மறு தோழினை மெலியுமாலோ. இந்த 4 திருவாய்மொழிகளிலே பிராப்பியம் இன்னதுன்னு நிஷ்கர்ஷம் பண்ணினார். இந்த பிராப்பிய பிரகாரம் நாம் நடந்துட்டோமே ஆனால்
நமக்கு இதுதான் பிராபியம்னு இருந்துட்டோமே ஆனால் நமக்கு எல்லாமே நல்ல ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த எம்மா வீட்டில் என்ன பிரமேயம்னு பார்க்கலாம். ஆழ்வார் இதுக்கு முன் திருவாய்மொழியிலே புலனைந்து மேயும் பொறியைந்து நீங்கி நலமந்தமில்லதோர் நாடுபூவீர் அலமந்து வீய அசுரரை செத்தான் பலமுந்து சீரில் படிமி நோவாதே. நமக்கெல்லாம் உபதேசம் பண்றார். புலனைந்து மேயும் பொறியைந்தும் நீங்கி, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்திரிய வசியத்தை எல்லாம் நீங்கி நீங்கள் நலமந்தம் இல்லதோர், எந்த விதமான ஆனந்தத்துக்கும் குறைவில்லாததாக இருக்கக்கூடிய நாடான பரமபதத்தை சேருங்கள் அப்படின்னு உபதேசம் பண்றார். இந்த உபதேசத்தை கேட்ட உடனேயே எல்லாரும் எப்படி ஆனாலோ தெரியல, இது பெருமாளுக்கு திருவுள்ளத்தில் பட்டது. பெருமாளும் கேட்டுருக்கார். அத்தை திருவாய்மொழியை முழுக்க பெருமாள் தான் கேட்டார். ஏனென்றால் தான் தன்னை கீர்த்தித்த மாயன் அப்படின்னு பெருமாள் கேட்டிருக்கக்கூடிய நிலை. அப்போ அந்த எம்பெருமானதை கேட்டதும் ஆழ்வாருக்கு மோட்சத்திலே நோக்காயிருந்தது. இவருக்கு மோட்சத்தில் ஆசை போல இருக்கு. ஆழ்வீர் மோட்சம் தானே வேணும், கொடுத்தவரும் எடுத்துக்கோம். சாதாரணமாக சில குழந்தைகள் சில வஸ்துக்களை காட்டி செல்ஃபோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு செல்ஃபோன் வேணும் செல்ஃபோன் வேணும்னு அழும். இந்த தாயார் தகப்பனா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாள், கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. அதனுடைய அழுகு தாங்காமல் இந்த ஒழிச்சுக்கோப்போ அப்படின்வா. அந்த மாதிரி ஆழ்வாருக்கு எம்பெருமான் மோட்சம் தானே வேணும், இந்த அவருக்கு கொடுத்துட்றேன் எடுத்துக்கோ அப்படின்னார். வேண்டவே வேண்டாம், இந்த மாதிரிலாம் நீ மோட்சம் கொடுக்குறதா இருந்தால் எனக்கு மோட்சமே வேண்டாம். அங்கே தான் சொல்கிறார், எம்மா வீட்டு திறமும் செப்பம், ஆழ்வீர் வீடு தந்தோம் உமக்கு மோட்சம் கொடுக்கிறேன் செப்பம் சொல்லாத. ஆழ்வீர் மா வீடு, பெரிய வீடு தெரியுமா, அது பெரிய மோட்சம் வேண்டாம். ஆழ்வீர் எம்மா வீடு, எவ்வளவு பெரிய மோட்சம் தெரியுமா, மிகப்பெரிய மோட்சம். எம்மா வீட்டு திறமும் செப்பம் பேசக்கூடாது. ஏன்? நீ என் ஆனந்தத்துக்காக மோட்சம் கொடுக்கிறேன்ற, என் ஆனந்தத்துக்காக நீ மோட்சம் கொடுத்தாலும் வேண்டாம், உன் ஆனந்தத்துக்காக நரகம் கொடுத்தாலும் அமையும். என்ன ஆச்சரியமான விஷயம் பாருங்க. உனக்கு சந்தோஷம் என்ன நரகத்தில் வச்சா அப்படின்னால் நீ சந்தோஷப்படு, என்ன அங்கே கொண்டு வச்சு சந்தோஷப்படு. என்னை அடித்தாதான் உங்களுக்கு திருப்தி ஏற்படும்னா அடியுங்கோ அப்படின்றாலும். அந்த மாதிரியாக என்னை கொண்டு நரகத்தில் நீர் வைத்தால்தான் தேவரீருக்கு சந்தோஷம். என்னால் எனக்கு நரகமே அமையும். எனக்கு அது சொர்க்கமா நரகமா மோட்சமா இதில் கணக்கே கிடையாது, எனக்கு வித்தியாசமே கிடையாது. உனக்கு திருவுள்ளம் இருக்கா இல்லையான்றது தான், உனக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையான்றது தான், அப்படின்றது தான் அவருக்கு அமைந்திருக்கக்கூடியது. ஆக எம்மா விட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்தொல்லை, உன்னுடைய திருவடித்தாமரைகளை என் தலையில் வைக்கணும். எப்படி வைக்கணும்னா கொக்குவாயும் படிகண்ணியும் போலே. கொக்குவாய் படிகண்ணி, படுகண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்? கொக்குவாய்னா கொக்கி, அதாவது இந்த நெக்லஸ் போட்டுக்கிற போது வட்டமாக ஒன்று இருக்கும் ரவுண்டாக, அதில் ஒரு கொக்கி ஒன்று இருக்கும். அந்த கொக்கி அதில் மாட்டிட்டோமே ஆனால் ஒன்று விடாத இருக்கும். அந்த மாதிரி உன்னுடைய திருவடித்தாமரைகளும் என்னுடைய தலையும் ஒன்றாக அமைந்திருக்க வேண்டும். நின் செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்தொல்லை. செம்மா பாதபர்ப்பு இங்கே ஆச்சரியமாக கேட்டார். செம்னா சிவந்தான்னு அர்த்தம், மானா கருத்தான்னு அர்த்தம். சிவந்த கருத்த பாத பத்மம். திருவடித்தாமரை சிகப்பாக இருக்கா, திருவடித்தாமரை கருப்பாக இருக்கா அப்படின்னா திருவடியை பார்த்தா சிகப்பாக தான் இருக்கணும். கட்டுரைக்கில் தாமரைனின் கண்பாதம் கையோவா. தாமரை கை, கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே. அப்போ திருவடிகள் அவ்வளவு சிகப்பாக இருக்கு. இப்போ இந்த சிகப்பாக இருக்கக்கூடிய திருவடியை கருப்புன்னு ஏன் சொல்கிறாருன்னா, ஒன்றுமில்லை, ஆழ்வார் இப்படி சேவிச்சார். சேவிக்கிற போது மேல் பக்கம் கருப்பாக இருக்கும், அடியில் சிகப்பாக இருக்கும். மேலே கருப்பு, அடியில் சிகப்பு, செம்பா பாதபர்ப்பு. தலை சேர்த்தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இது அப்படின்னு அவர் காட்டியிருக்கார். இந்த ரெண்டு பாசுரத்தையும் சேர்த்து ஒரு ஐதிஹ்யம் பட்டருடைய சரித்திரத்தில்.
பட்டர் என்ன பண்ணார், திருவரங்கத்தில் கைசிக புராண பட்டணம் முடிந்தது. எம்பெருமான் பிரம்மரத்தை கோலாகலம் பண்ணி கொடுத்தார் திருவரங்கத்தெம்பெருமான். அந்த பிரம்மரத்த கோலாகலம் தான் முடிந்தது. நேர திருமாளிகளை வந்து இறங்கினார். தாயாரை போய் தண்டம் சமர்ப்பிக்கிறார். தம்முடைய தாயாரான ஆண்டாளை போய் தண்டம் சமர்ப்பிக்கிறார். அப்போ தாயார் பண்ணுற ஆசீர்வாதம் கேளுங்க. எங்கேயாவது ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவா? எங்கேயுமே கிடையாது. அவர் ஆசீர்வாதம் பண்ணுகிறார். நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர், பிள்ளாய் நீ மோட்சம் போ. எங்கேயாவது ஒரு அம்மா சொல்லுவா? அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லணும்? இப்போவே என்னை போயிட்டு சொல்கிறியா? இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டாமா? உனக்கு நான் இருக்கிறது பிடிக்கலையா? இல்லை, அம்மா அடியேன் வேண்டுவதீதே. அந்த பரிமாத்தம் என்ன? ஸ்ரீ வைஷ்ணவ பரிமாத்தம். ஆத்மஸ்வரூப யாத்தாத்மிய ஞானம் இருக்கிறவாதான் இந்த பரிமாத்தத்தோட இருக்க முடியும். அந்த மாதிரி கேட்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்போ உனக்குறுப்பாக எனக்கு நீ எதை கொடுத்தாலும் சரியாக இருக்கும். இதுதான் எங்கேயாவது லோகத்தில் உண்டா? வியாக்கியானத்தில் கேட்குறார். வியாக்கியானத்தில் என்ன கேட்குறாருன்னா, இப்படி பரிமாறும் பரிமாத்தம் லோகத்தில் உண்டா? ரெண்டு பேரிடத்துல பார்த்துருக்குமே. என்னார்? ஒருத்தன் பரதாழ்வான், மற்றொருத்தர் இளைய பெருமாள். பரதாழ்வானிடத்திலேயும் இளைய பெருமாளிடத்திலேயும் இப்படிப்பட்ட பரிமாத்தத்தை பார்க்கலாம். கைகேயி ராஜன் அழைத்தார். பரதாழ்வான் வந்து கைகேயை பார்க்கிறான், தண்டம் சமர்ப்பிக்கிறான். யுதாஜித்தனுடைய கிரகத்தில் இருந்து வந்து உடனே கைகேயி எழுந்திருப்பான்னு சொல்லச்சே, ஹே ராஜன்னு, ராஜாவே எழுந்திருன்னார். ராஜாவே எழுந்திருன்னு சொன்னதும் இதில் ரொம்ப விசேஷமான அம்சம். முதல்ல தகப்பனார் எங்கன்னு கேட்டான். தகப்பனார் எங்கன்னு கேட்டதும் அவர் எல்லாரும் போகிற இடத்துக்கு போயிட்டார் சொன்னாவும். உடனே தகப்பனாருடைய வியோகத்தால் புரண்டு புரண்டு அழறான். கீழே விழுந்து பரண்டு உருண்டு அழுகிறான். அடுத்த க்ஷணம், அப்பா எழுந்துரு, படுத்துட்டு இருக்காத, எழுந்துருன்னு சொல்லச்சே ராஜன்னு ஒரு வார்த்தை சொன்னான். இந்த ராஜன்ற வார்த்தையை கேட்டதும் உடனே எழுந்துட்டான். ஆஹா, இவ்வளவு நாழி புரண்டு புரண்டு அழுததெல்லாம் போய் அதெல்லாம் வெறுமை பாவனை பண்ணிந்து. இப்போ ராஜன்னு சொன்னதும் உற்சாகமாக எழுந்துட்டானே அப்படின்னா, இல்லை இல்லை, தசரதன் போன துக்கத்தை விட இந்த துக்கம் அதிகம். வாளேறு காண தேளேறு மாயுமா போலே. ஒருத்தன் கையில் தேள் கொட்டிடுத்துன்னு கையை பிடிச்சிட்டு வரான். எதிர ஒருத்தன் கையே வெட்டப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் இந்த தேள்கடியை மறந்து போச்சு. அந்த மாதிரி ராஜன்னு சொன்ன ஒரு பெரிய காயத்தை பார்க்கிற போது, அந்த பெரிய வெட்டினை பார்க்கிற போது இந்த தேள்கடி மறந்து போச்சு. ஆகவே அவள் ராஜன்னு சொன்னதும் ஓன்னு அழ ஆரம்பித்தான். இந்த இடத்துல காட்டுறார் ஸ்லோகம் வால்மீகி, விலலாப சபா மத்தியே. க்ஷத்ரியன் அழக்கூடாது. எவனொருத்தன் தன்னுடைய தோள் பலத்தாலே காரியத்தை சாதிப்பானோ அவன் கண்ணில் ஜலம் வரக்கூடாது. விலலாபா, ஓன்னு அழலாம். ஒரு க்ஷத்ரியன் அழலாமா? விலலாப சபா மத்தியே. சரி, எங்கேயாவது தனியாக ரூமில் கதவடைச்சுன்னு போய் அழுதுட்டு வருது. அதை விட்டுவிட்டு சபா மத்தியே இருக்கிறவா அத்தனை பேரும் இருக்கா. அவன் நடுவில் அழுது இருக்கிறான். விலலாப சபா மத்தியே ஜகர்ஹேச்ச புரோஹிதம். ஜகர்ஹேச்ச புரோஹிதம். புரோஹிதரை வெய்ய ஆரம்பிச்சான். வெய்யலாமா? ஆச்சாரியனை வெய்ய ஆரம்பிச்சான். வெய்யலாமா? சாஸ்திரம் சொல்றது, ஆச்சாரியனும் இந்த பிரகிருதி மண்டலத்தில் தான் இருக்கார். ஏதோ பிரகிருதி வசாத்து ஒன்று ரெண்டு தவறி விடலாம். அந்த தவற்றை அவரிடத்துல அப்படியே எடுத்து சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி ஏதாவது அவரிடத்துல சொல்லணும்னா ரகசியமாக அவரை எழுந்துருள பண்ணி கொண்டு, சுவாமி இப்படி பண்ணினால் 4 பேர் பரிகாசம் பண்ணுவா, அது வேண்டாம், சுவாமி இப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு தண்டன் சமர்ப்பித்து பிரார்த்திக்கணும் அவரை. ஆனால் இங்கே ஜகர்ஹேச்சா சிஷ்டகர்ஹை பண்ணினான். 80 வயசு தாத்தா இருக்கார், 12 வயசு பேரன் இருக்கான். சாயங்காலம் 5:30 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும். 6 மணி வரைக்கும் விளையாடின்னு இருக்கான். அவனை என்ன மிரட்டு வருவார். இதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி இதெல்லாம் முடியவே முடியாது. அந்த தாத்தாவாவது குழந்தைய மிரட்டுறதாவது
முதியோர் இல்லத்துலேருந்து வந்தால் தான் அந்த தாத்தா மிரட்ட முடியும். எங்கேருந்து மிரட்ட போகிறார்? இந்த பையனுக்கு இந்த 12 வயசில் உபநயனம் ஆச்சோ இல்லையோ அது வேற. அப்போ சந்தியாவந்தனத்துக்கு பிற்பாடரானாரை சிஷ்டகர்கை பண்ணுமா போலே அந்த மாதிரி ஜகர்ஹேச்ச புரோஹிதம். ரொம்ப நன்னா இருக்க நீர் பண்ணிந்து. இந்த குலத்துக்கு குலகுருன்னு பேர் வச்சுருக்கீர். இந்த குலத்துக்கு குலகுருவா இருந்து கொண்டு தேவரீர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? இந்த குலத்துக்கு தீமையை விளைவிக்கலாமா? புரோஹிதம்னு பேரு. புரோஹிதர்னா பின்னால வரக்கூடிய நன்மையை முன்னையே சொல்லக்கூடியவர். இதுதான் நீர் சொல்ற லட்சணமா? ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய தர்மம் பக்தும் இஹார்ஹசி கதம் தசரதா ஜாதா பவேத் ராஜ்யாபஹாரகா. ராஜ்யமும் ராமனுடைய சொத்து, நானும் ராமனுடைய சொத்து. நாங்கள் 2 பேருமே ராமனுடைய சொத்தா இருக்கிற போது அப்போ இதுதான் அச்சித்வத் பாரதந்திரியம்னு சொல்றது. ராஜ்யத்தோடொக்க தன்னை நினைத்தாருன்னால் ராஜ்யமும் நானும் ராமனுடைய சொத்து. ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்யா தர்மம் வக்தும் இஹார்ஹசி. தர்மத்தை நீர் தான் சொல்லணும். தசரதனுக்கு பிள்ளையாய் பிறந்தவன் ராஜ்யத்தை அபகரிப்பானா? ராமன் விட்டு விட்டு போன ராஜ்யத்திலே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு பிராணனை விட்டவன் தசரதன். அவன் பிள்ளையா பிறந்து அவன் விட்டுட்டு போன ராஜ்யத்தை நான் எடுத்துப்பனா? ராமன் பிரிந்தான் என்னதும் பிராணன் போச்சு அவனுக்கு. அவன் பிள்ளை அல்லவா நான் என்று சொல்லி எபிஷ்ட சச்சிவை சார்த்தம் சிரசாயாச்சிதோமயா எல்லாரோடையும் போனான். இவன் மாத்திரம் போல ராமன் ஆயிடுச்சுன்னு வரத்துக்கு ஊரில் இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி குதிரை கொக்கு எல்லாத்தையும் ஆயிடுச்சுன்னு போனான். ஏன் அப்படின்னா என் ஒருத்தர் கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரையே பார்க்க முடியாதவன் ராமன். என் கண்ணில் ஜலம் வந்ததுன்னு அவனால் சகிச்சுக்க முடியாது. அப்படி இருக்கிற போது இத்தனை பேரும் சேர்ந்து கண்ணீர் விட்டால் திரும்பி வந்துடுவான். அப்போ பெருமாள் திருப்பி வரல, அது வேற விஷயம். அதெல்லாம் சப்ஜெக்டே வேற. இப்போ இந்த இடத்துல அகண்ட சாம்ராஜ்யம் கிடைச்சிருக்கு, சட்ட பிரகாரம் கிடைச்சிருக்கு. ராமன் புறப்பட்டு போய்விட்டான், லக்ஷ்மணன் பின்னால் போயிட்டான். இப்போ இருக்கிறவாழ்ல இவன் தானே பெரியவன். இவனுக்கு பிராப்தமான ராஜ்யம் தானே, தாயார் வாங்கி கொடுத்த ராஜ்யம் தானே, இவன் பேரில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கே. அப்படி இருக்கிற போது அதனை அங்கீகாரம் பண்ணாமல் ராமனுக்கு உரித்தானவனா இருத்தல் அப்படின்னு அவனுடைய ஒரு தலைமை தான் முக்கியமே ஒழிய தன்னது ஒன்றுமில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தானே, அது பரதாழ்வான். அந்த பரதாழ்வானுடைய படிதான் ஆழ்வாருடைய படி. அதுதான் தனக்கேயாக எனை கொள்ளு மீதே. எம்பெருமான் என்ன பண்ணணும்னா, இந்த எம்மா வீட்டில் எனக்கே ஆட்சை, ஆழ்வீர் எனக்காட்செய்யும். எனக்காட்சைனா என்ன அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறதுனா, எனக்காட்சை அதாவது அப்பிராப்த விஷயங்களில் ஈடுபடாதே. பெருமாளே நீர் என்கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு ஆட்சைன்னு சொல்லணும். அப்பிராப்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு அர்த்தம். எனக்கே ஆட்சை, அப்போ எனக்கு மட்டுமே ஆட்சை. அப்போ அப்பிராப்த விஷயமெல்லாம் போயிடுத்துன்னா பிராப்த விஷயம் பகவான் தானே. அப்போ பகவான் ஒருத்தனுக்கு ஆட்செய்ய வேண்டும். சரியா போச்சே. எனக்கு ஆட்சைன்னு சொன்னாலே அவனுக்கு ஆட்செய்யாதே, அவனுக்கு ஆட்செய்யாதே, முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கேன்னு எதுக்காக ஏவகாரம் சொல்லணும்? ஏன் ஏவகாரம் சொல்லணும்னா, அந்த இடத்துல 2 பேர் கூட நின்று பரிமாறானால் உபயர் பரிமாத்தம். 2 பேர் பேசின்னு இருக்கா, ஏதோ ஹாஸ்யமாக பேசின்னு இருக்கா, சிரிக்க சிரிக்க சொல்லி பேசின்னு இருக்கா. அப்போ சிரிக்க சிரிக்க சொல்லி 2 பேர் பேசச்சே இந்த ஆனந்தம் ஒத்தருக்கா 2 பேருக்கா? சொல்றவனுக்கு மாத்திரம் இல்லை, கேட்கிறவனுக்கும் ஆனந்தம், சொல்றவனுக்கும் ஆனந்தம், 2 பேருக்குமே ஆனந்தம். கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. வக்தாவுக்கும் ஆனந்தம், ஸ்ரோதாவுக்கும் ஆனந்தம், சொல்றவனுக்கும் ஆனந்தம், கேட்கிறவனுக்கும் ஆனந்தம். இப்போ எல்லாருக்கும் ஆனந்தம், 2 பேருக்கும் ஆனந்தம் என்கிற போது நானும் பகவானும் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம். 2 பேரும் ஒத்தருக்கொத்தர் சேர்ந்தோம் அப்படின்னா ஆனந்தம் 2 பேருக்கு தானே.
அப்போ எனக்கு நீர் கைங்கரியம் பண்ணுவதனாலே ஏற்படக்கூடிய ஆனந்தம் எனக்கே இருக்க வேண்டுமே ஒழிய உமக்கு இருக்கலாகாது அப்படின்னு பண்ணு பெருமாளே. உமக்கும் எனக்குமாக நான் இருக்கக்கூடாது, எனக்கே ஆட்சி. சரி, ஒரு அரை மணி காலம் கைங்கரியம் பண்றேன், உன்னுடைய ஆனந்தத்துக்காகவே பண்றேன், புறப்பட்டு போயிடுறேன். இல்லை, எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடைவீடின்றி மன்னி தனக்கேயாக. இதை சொல்லச்சே ஆழ்வார் முகத்தை திரிய வைத்துக் கொண்டார். ஆழ்வார் என்ன பண்ணார்னா தம்முடைய திருமுகத்தை அப்படி திரிய வைத்துக் கொண்டாராம். பெருமான் இப்படி எழுந்தருளி இருக்கிறான். உடனே தனக்கேயாக. பாசுரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முதல் பாசுரத்தை பாருங்க. எம்மா விட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பற்பு உன்னுடையான்னு காட்டினார். அப்போ எம்பெருமான் முன்னால நிற்கிறான். முன்னால நிற்கிற எம்பெருமானை பார்த்து எனக்கே ஆட்சி எக்காலத்தும் என்ன தனக்கேயாக எனை கொள்ளும் மீதேன்னு சொல்லக்கூடாது, உனக்கேயாக எனை கொள்ளும் மீதே அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் தனக்கேயாக எனை கொள்ளும் மீதே எங்கேயோ இருக்கிறத பார்த்து சொல்றா போல இருக்கே, இது எதுக்காகன்னு கேட்டார். ஒண்ணுமில்லை, எங்க பெருமானுடைய திருமேனியை பார்த்து விட்டால், எங்க பெருமானுடைய திருமுக மண்டலத்தை சேவித்து விட்டால் அது தன்னை இழுத்து விடுமோ, அதனால ஒரு ரசித்தை தோன்றி விடுமோ, அதனால எனக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகி விடுமோ, அந்த ஆனந்தம் கூட எனக்கு கூடாதுன்னு முகத்தை திரிய வைத்துக் கொண்டார். இந்த பக்கம் பார்த்து தனக்கேயாக. திருப்பல்லாண்டில் ஆச்சரியமா வியாக்கியானம் பண்றார். எம்பெருமான் முன்ன நிற்கிறான். வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு சொல்ற போது அப்பாஞ்ச சன்னியமும் ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டா, அது வேறொன்னும் இல்லை, இது மங்களாசாசன பிரகரணம். பெருமானை பார்த்து கண்ணெச்சில் வரக்கூடாதுன்னு பல்லாண்டு பாடுறார். எங்க தான் பார்த்தால் தன்னுடைய கண்ணே பட்டு விடுமோன்னு பயம் வந்துடுத்து. ஏன்னு கேட்டா கையில சங்கம் இருக்கு, சங்கம் சிகப்பா இருக்கு, கை சிகப்பா இருக்கு, சங்கம் வெளுப்பா இருக்கு, இந்த கை கீழே கருப்பா இருக்கு, கருப்பு அதுக்கு மேல சிகப்பு அதுக்கு மேல வெளுப்பு, இந்த பரபாக சோபை இருக்கு, இந்த கான்ட்ராஸ்ட் அவ்வளவு அழகா இருக்கு. இதை பார்த்தது என் கண்ணே பட்டுடுமோன்னு பயப்படுறேன். அதனால முகத்தை திரிய வைத்துக் கொண்டு அப்பாஞ்ச சன்னியம்னு சொல்றேன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ண. அதே மாதிரி வியாக்கியானம் இந்த இடத்துல அமைந்திருக்கு. சுமித்ர சொல்றா இளைய பெருமாளிடத்துல, ராமே பிரமாதம் ஆகார்ஷி, ராமன் இடத்துல நீ தப்பு பண்ணாதப்பா, ராமன் இடத்துல அபச்சாரப்படாதே. இதை இவருக்கு சொல்லணுமா? இவருக்கு உபதேசம் பண்ண வேண்டியதே இல்லை. அவர் தான் முன்னால புறப்படுறாரு, பெருமானுக்கு முன்னாலேயே தான் புறப்படுறாரு. கனித்திர பிடகாதரான் கூடையும் குந்தாலையும் எடுத்துக்கொண்டு அவரை போய் என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, புத்திர பிராதரி கச்சதி. இந்த ராமன் நடக்கச்சே அவ்வளோ அழகா இருக்கும். திருமுக மண்டலத்தை சேவிச்சா அழகு, அதை விட பின்னால போய் சேவிச்சேன்னா முன்னிலும் பின்னழகிய பெருமாள். அப்ப அவன் நடக்கச்சே அந்த நடை கஜசிம்ம கதி வீரவு சார்தூல வருஷபோபமோ. அதனால அந்த நடை அழகுக்கு மயங்கிடுவ. அப்படி மயங்கி கைங்கரியத்தை கோட்டை விட்டுவிடாது, கைங்கரியத்தை இழந்து விடாதே. அதனால அவன் நடந்து போச்சே, தரையை பார்த்துட்டு போ, அவனுடைய முதுகை பார்த்துட்டு போகாதே, அவனுடைய நடையை பார்த்து கொண்டு போகாதே அப்படின்னு காட்டுகிறார்கள். அதனால்தான் நம்ம ஆச்சாரியர்கள் சௌந்தர்யம் அந்தராயம், சௌந்தர்யம் அந்தராயம் என்ன அழகான விஷயம். பாசுரம் சேவிச்சுட்டே இருப்பான், திருப்பாவை சேவிச்சுட்டே இருக்கார். தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான்னு வரணும். அந்த சமயத்தில் அர்ச்சக சுவாமி கற்பூரார்த்தி காட்டுறார் திருவாராதனத்தில். பெருமாளை சேவிக்கிறார். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தப்பி போச்சு பாட்டு, போயிடுது. இன்னும் சேவிச்சதே சேவிச்சுட்டு இருக்குமே. கிசி கிசி ஏற்கனவே சேவிச்சாச்சே, திரும்பி என்னத்துக்கு சேவிக்கிறீர்? பொள்ளும் சிலம்பினான் ஏற்கனவே சேவிச்சாச்சே. சௌந்தர்யம் அந்தராயம், பகவானுடைய சௌந்தர்யம் இருக்கிறதே அது நம்முடைய கைங்கரியத்துக்கு தடை. என்னைக்கும் கைங்கரியம் பண்றவன் உருகக்கூடாது, கைங்கரியம் பண்ற காலத்தில் உருகக்கூடாது, கைங்கரியம் பண்ணி முடிச்சுட்டு உருகலாம். இந்த அர்ச்சகாலாம் பெருமாளுக்கு சாத்தபடி சாத்தச்ச மனசை கல்லாக்கிட்டு தான் சாத்தபடி சாத்தணும். ஏன்னா பெருமாளுக்கு சில இடங்களில் சூத்திரங்கள் சமர்ப்பிக்கணும்.
அதுவும் திருக்கோலங்கள்லாம் சமர்ப்பிக்கும் போது அவளுடைய திருவுள்ளம் கல்லாக தான் இருக்கணும். அந்த இடத்துல ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கப்புறம் திருக்கோலத்தை சமர்ப்பிச்சுட்டு பெருமாள் அழகாக எழுதியிருக்காரா அப்படின்னு சேவிப்பாவா. கொஞ்சம் தள்ளி வந்து 10 அடி தள்ளி வந்து பெருமாளை சேவிப்பா. அப்போ ஊருகி போயிடுவா. பெருமாளுக்கு என்றைக்குமே அர்ச்சகாலை கண்டா ஒரு ஆசை. இது திருவனந்தபுர சரித்திரத்தில் பார்த்தோம், ராமானுஜர் சரித்திரத்தில், அதே மாதிரி பூரி ஜெகநாதன் சரித்திரத்திலையும் பார்த்தோம். அப்போது பெருமாளுக்கு அர்ச்சகால் பேரில் ஏன் ஆசைன்னா, எனக்கு இப்படி திருக்கோலம் சாத்திட்டு என்னை பார்த்துட்டு இப்படி உருகிறானே அப்படின்னு ஆசை. தன்னை பார்த்து உருகினால் பெருமானுக்கு ஆசை. உருக்கம் இருந்தால்தான் பெருமானுக்கு ஆசை. அர்ச்சகாளுக்கு அந்த உருக்கம் இருக்கிறது, அதனால பெருமானுக்கு ஆசை. வெண்ணெயில் உருக்கம் இருக்கிறது, வெண்ணெய் உருகி போகிறதோ இல்லையோ, அதனால வெண்ணெய் மீது ஆசை. அதனால தான் அர்ச்சகாளுக்காகட்டும் வெண்ணெய்க்காகட்டும் பட்டர்னு பேர். பட்டர்னு ஏன் பேர் வந்ததுன்னா 2 பேருமே உருகிறவா, அதனால் அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ பார்க்கிற போது அந்த எம்பெருமானுடைய சௌந்தரியமானது நமக்கு அந்தரயாயமாக அமைந்திருக்கக்கூடியது. அதனால தனக்கேயாக என கொள்ளுமீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே. அப்ப பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், ஆட்செய்ய வேண்டும். அந்த கைங்கரியத்தாலே ஆனந்தம் ஏற்பட வேண்டும். அந்த ஆனந்தமும் அவனுக்காக அமைந்திருக்க வேண்டும். அப்ப அவனுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம்னா அவனுகந்த அடிமை புருஷார்த்தம். நேற்றைய தினம் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி ஒரு கேள்வி கேட்டார். இங்க இருக்கிற வரைக்கும் இந்த கைங்கரியம் அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது எப்படி தெரியும்? இந்த வேலிட் கொஸ்டின் சொல்றாள், அது வேலிட் கொஸ்டின், நியாயமான கேள்வி. பெருமாளுக்கு இதை பண்ணலாமா கூடாதான்றது எனக்கு எப்படி தெரியும்? அவர் வாயை திறந்து சொல்றது இல்லையே. அர்ச்சாமூர்த்தியா இருக்காரு, விபவாவதாரத்தில் கண்ணனா இருந்தா என்ன வேணும், வெண்ணெய் வேணுமா, பழம் வேணுமா, நாவல் பழம் வேணுமான்னு கேட்டுள்ளான். அர்ச்சாவதாரத்தில் எப்படி கேட்கறது? முடியாதே அப்படின்னு கேள்வி வருது. இதுக்கு சமாதானம், சாஸ்திரத்தில் எப்படி திருவாராதனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அப்படி திருவாராதனம் பண்ணால் அவனுக்கு பிடிக்கும். சாஸ்திர விரோதமாக திருவாராதனம் பண்ணினால் பிடிக்காது, இவ்வளவுதான். அவனுகந்த அடிமை புருஷார்த்தம் இது சாஸ்திரம். அதனால்தான் பெரியாழ்வார் மாலாக்காரருடைய சரித்திரத்தை கேட்டு அவனுகந்த அடிமை மாலை சமர்ப்பிப்பது என்பது, அதனாலே புஷ்ப கைங்கரியத்தை பண்ணினார். திருக்கச்சி நம்பிகள் முதல்ல திருவரங்கத்துக்கு எடுத்துன்னு போனார், பெரிய விசிறி எடுத்துட்டு, உங்களுக்கு விசிறி விச போகிறேன் அப்படின்னு. இவர் 2 காவேரி அன்னைக்கு கர்நாடகாக்கார ஜலம் விட்டா, அதனால் 2துலேயும் பிரவாகம் போயிட்டு இருந்தது. அதனால் அழகா அந்த இடத்துல குளிராக இருந்தது. எனக்கு இந்த கைங்கரியம் வேண்டாம், எனக்கு இது கஷ்டமாக இருக்குது குளிர்றது, அதனால் இந்த கைங்கரியத்துக்கு இந்த இடம் இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டார் நம்பெருமாள். நேர திருமலைக்கு போனார். குளிரருவி வேங்கடத்து, அது குளிரருவியாக இருக்கிறது, இங்கேயும் இந்த கைங்கரியம் வேண்டாம்னு அனுப்பிச்சிட்டார். எங்கள் தேவ பெருமாள் தான் அக்னியில் அவதாரம் பண்ணுவார், எப்பவும் கணகணங்கடனே இருக்கு, இதுக்குத்தான் கைங்கரியம் வேணும்னு அங்கே கைங்கரியம் பண்ணினார். அப்போ அவனுகந்த அடிமை புருஷார்த்தம். அந்த அவனுகந்த அடிமைனா அவனுடைய ஆனந்தத்துக்காக பண்ணப்படும்படியான கைங்கரியம். அப்போ தனக்கேயாக எனைக்கொள்ளும் மீதேன்னு எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காகவே இந்த கைங்கரியமை ஒழிய நம்ம ஆனந்தத்துக்காக அல்ல. அதான் நேற்று சக்கரமங்கல் பொழியாரது கதையெல்லாம் கூட சொன்னார், அதெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அப்போ பார்க்கிற பொழுது பகவத் கைங்கரியம் புருஷார்த்தம், அவனுடைய ஆனந்தத்துக்காகவே அது இருக்க வேண்டும். அதில் என் ஆனந்தத்துக்காக கைங்கரியம். இன்னைக்கு பெருமாளுக்கு 25,000 கொடுத்து மாலை சமர்ப்பிச்சேன், சந்தோஷமாக இருக்கு. அது எப்படி சந்தோஷப்படலாம்? எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பெருமாளுக்கு மாலை சாத்துறேன். இப்போ குழந்தைகளை அலங்கரிக்கிறோம். சின்ன குழந்தை படுத்துன்னு இருக்கு, அது கழுத்தில் 2 சவரன் செங்கிலியை போடுறோம், கையில் நல்லா அழகாக காப்பு போடுறோம், இந்த மோதிரங்கள்லாம் போடுறோம், மோதிரத்துலேருந்து காப்புக்கு செயின் ஜாயிண்ட் இருக்குது. நல்லா 2000 ரூபா கொடுத்து நாம் ஷர்ட்டு வாங்கி குழந்தைக்கு போடுறோம். இது மொத்தம் இருக்குன்னு அதுக்கு தெரியுமா? இது மொத்தத்தால் அதுக்கு உபதிரவம் தான்.
அந்த ஷர்ட்டை பிச்சுன்னு இருக்கும், அந்த காப்பை கழட்டுறதுக்கு இருக்கும், அழும். ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா குழந்தை, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா. அப்போ குழந்தைகளுக்கு ஒரு 12 வயசு வரைக்கும் நாம் பண்ணுற அலங்காரங்கள்லாம் நம்ம ஆனந்தத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அவனே பண்ணிப்பான். தன் ஆனந்தத்துக்காகனு 12 வயசுக்கு அப்புறம் தான். 12 வயசு வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு நாம் நம்ம ஆனந்தத்துக்காக குழந்தைகளுக்கு அலங்காரம் பண்ணுறோம். அந்த மாதிரியா பெருமாளுடைய ஆனந்தத்துக்காக பண்ணணும். 25,000க்கு மாலை சமர்ப்பித்தேன், சந்தோஷமாக இருக்குன்றது எவ்வளவு அபச்சாரமான விஷயம். அவனுடைய மாலை அது. அவன் அடியேன் ஒரு கருவியாக கொண்டு அதை சமர்ப்பித்து கொண்டான். இந்த மாலை அவன் சாத்தி கொண்டது அடியேன் ஒரு யானாய் தன்னைத்தான் பாடி. அவ்வளவு திருவாய்மொழி பாடின ஆழ்வாரே யானாய் தன்னைத்தான் பாடி தென்னாவென்னும் என்னம்மான். இவருடைய முக்கோட்டை இருக்கிறபடி, இவருடைய முக்கோட்டை இருக்கிறபடின்னு காட்டுறார். மூக்க கோட்டம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அரும்பதத்தில் வியாக்கியானம். ஆழ்வாருடைய முக்கோட்டை. அந்த காலத்தில் கவி பாடுறவாளெல்லாம் மூகாம்பிகா கோவிலுக்கு போவாளாம். அங்கே போய் அந்த அம்பிகா தேவியை பிரார்த்தித்து கொண்டு கவி பாடுற சாமர்த்தியம் பெறுவார்கள். ஆழ்வாருக்கு முக்கோட்டைன்னு தனி அங்கெல்லாம் ஏன் போகிறார் ஆழ்வார்? மயர்வர மதிநலம் அருள பெற்றவர். மயர்வர மதிநலம் அருள பெறாதவர்கள் தான் எங்கேயாவது ஓடணும். அது அருளப்பெற்றவர் ஆழ்வார். அவர் அங்கெல்லாம் போக மாட்டார். அப்போ எங்கே போகிற? எங்கன்னா திருமாலிரும் சோலையானே. ஆழ்வாருடைய முக்கோட்டை திருமாலிரும் சோலை. அப்போ அவ்வளவு பெரிய திருவாய்மொழியை பாடிவிட்டு தன்னை தான் தென் கவி பாடும் பரமகவிகளால் தான் தன்னை பாடுவியாது என்றார். உன்னை பாடுறதுக்கு எத்தனையோ கவிகள் இருக்காளே, ஏன் முதலாழ்வார்கள் இல்லையா? வியாச பராசராதிகள் இல்லையா? அவளை விட்டுட்டு என்னை வச்சுட்டு பாட வேணுமா? அப்போ ஆழ்வாரை கருவியாக கொண்டு பாடினார். அதே மாதிரிதான் நம்மை கருவியாக கொண்டு பெருமான் கைங்கரியங்களை கொள்ளுகிறார். சுவாமி அதிமானுஷ சேட்டிதங்கள்லாம் பண்றவர். சுவாமியின் இடத்துல வார்த்தை சொன்னால் நான் ஒன்றும் பண்ணலை, எல்லாம் ராமானுஜர், எல்லாம் உடையவர், எல்லாம் எம்பெருமானார். அப்போ சுவாமியை கருவியாக கொண்டு உடையவர் பண்ணுகிறார் அப்படின்னு தான் சுவாமி சாதிப்பார். இது ஆழ்வார் சாதித்த பிரக்கிரியை. ஆழ்வார் அப்படிதான் சொல்றார். என் வடிவத்தில் இருந்து கொண்டு யானாய் தன்னைத்தான் பாடி. அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலையில எம்பெருமான் தன் வஸ்துவைத்தான் கொண்டாக்கினான். தந்த நீ கொண்டாக்கினையே. எனக்கு 25,000 ஐஸ்வர்யத்தை கொடுத்தது பகவான் தான். அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு இந்த மாலை சாத்தனம்னு நியமித்தது பகவான் தான். அந்த மாலை வாங்குற சக்தியை கொடுத்தது பகவான் தான். அதை கொண்டு அவனுக்கு சமர்ப்பிக்கிற சக்தியும் கொடுத்தது பகவான் தான். அப்போ எது நம்மிடத்துல இருக்கு? நாமே நம்ம வஸ்து இல்லையே. எஸ்யைதே தத்ய தத் தனம் பரவானஸ்மி. நாம பகவானுடைய சொத்து. அப்போ நாம பகவானுடைய சொத்தா இருக்கும்படியான கிரமத்தில் பார்க்கிற போது பகவான் தான் தனக்காக இந்த கைங்கரியத்தை கொள்ளுகிறான். அப்ப எனக்கு என்ன அன்வயம் இருக்கு? ஆளவந்தார் எழுந்தருளுகிறார் இருந்தேன் எம்பெருமானார பெரிய நம்பிகள் சேவிச்ச போது அந்த சேவையில் எனக்கு என்ன அன்வயம்? இது அவர் அவாச்சாரியனுக்கு பண்ணிந்து பெருமான் தனக்காக போட்டுடுது. எனக்கு என்ன ஆனந்தம்? இதுக்காக நான் ஆனந்தப்படலாகாது. இப்படி முதல்ல பிராபியம் இப்படி இருக்க வேண்டும், அவனானந்தத்துக்காக அப்படின்னு. அப்ப அந்த கைங்கரியம் பண்ணணும் எனக்காட்சின்னு இருக்கோ இல்லையோ, அந்த கைங்கரியத்தை சொல்லும்படியான விஷயம் ஒழிவில் காலத்திலே சொல்லுகிறது. ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுறல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி என்ற தந்த தந்தைக்கே. இது ஒழிவில் காலம் திருவாய்மொழி முதல் பாசுரம். இதுக்கு கீழ் திருவாய்மொழியில காட்டின விஷயம். முன்னீர் ஞாலத்திலே முன்னம் அழகரெழில் மூழ்கும் குறுகையர்கோன் இன்னவளவென்ன எனக்கரிதாய்த்தென்னா கரணக்குறையின் கலக்கத்தை கண்ணன் ஒருமைப்படுத்தான் ஒழித்து. திருமாதிரிஞ்சோலை அழகரிடத்தில் அவ்வளவு ஆசை. அந்த எழிலே மூழ்கினார். அதனால அந்த அழகரை முழுக்க அனுபவிக்க வேண்டும்னு பூர்ணமான ஆசை. ஆனால் ஆழ்வாருடைய பிரகிருதி சம்பந்தம், அதனால் இந்த கரணங்களாலே முழுக்க அனுபவிக்க முடியல. முழுக்க முழுக்க அனுபவிக்கணும்னா ஆழ்வார் எல்லா விஷயத்தையும் முழுக்க அனுபவிக்கணும்னா இந்த உடம்பை கொண்டு எப்படி அனுபவிக்க முடியும்? இந்த சரீரத்தை கொண்டு அனுபவிக்க முடியாது.
அப்போ பார்க்கிற போது இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே அப்படி இருக்கும்படியான நிலையிலே உன்னை அனுபவிக்க முடியலையே அழறர். கரணக்குறையின் கலக்கம். என்ன பண்றது என்ன பண்றது? எம்பெருமானே, நீ என்னென்ன நன்மைகள் பண்ணியிருக்காய், இத்தனை நன்மை பண்ணி இந்த பிரகிருதி சம்பந்தத்தோட வச்சிருக்கியே. பிரகிருதி சம்பந்தம் பெருமாள் கேட்கிறார், நல்ல கேள்வி. பிரகிருதி சம்பந்தம் இல்லாதவாளோட மட்டும் என்னை முழுக்க அனுபவிச்சிட முடியுமாக்கும்? கேள்வியை பாருங்க. பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற உம்மால இதை முழுக்க அனுபவிக்க முடியல. வாஸ்தவம். நித்திய சூரிகள் அனுபவிச்சுடாளா? அவளுக்கு பிரகிருதி சம்பந்தமே கிடையாது. திருவனந்தாழ்வானுக்கும் இதே நிலைதான். மத்த கஜாகா பலாயந்தே மசகானந்து காகதி. காத்து பெருசா அடிச்சதுன்னா துரும்பென்னா தூணுன்னா எல்லாம் தான் பறக்கும். எம்பெருமானுடைய முழு அனுபவமும் யாரால முழுக்க அனுபவிக்க முடியும்? கால தத்துவம் உள்ளதனையும் அனுபவித்தாலும் அனுபவித்து முடிக்க போராதிரே. கால தத்துவம் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டே இருந்தாலும் பெருமாள் அனுபவிச்சு முடிக்க முடியாது. அது யாருக்கும்? நித்திய சூரிகளுக்கும். அவளுக்கு கரணத்தில் குறையா? ஒன்றுமில்லை. அவளுக்கு இந்திரியத்தினால பயமா? அதுவும் கிடையாது. ஞானத்தினால குறையா? அதுவும் கிடையாது. பூர்ண ஞானம் படைத்தவர்கள், பூர்ண சக்தி படைத்தவர்கள், பூர்ண ஆசை படைத்தவர்கள். அவளாலேயே முடியலையே. அதனால உம்மை குறையாக நினைத்து கொள்ள வேண்டாம். நீ சொல்லி இருக்கிற அத்தனை உபாயங்களையும் தப்பினேன். அப்போ அவதாரங்களை எல்லாம் விட்டுட்டேன். உன்னை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை. கிருஷ்ணாவதாரத்தில் வரல, ராமாவதாரத்தில் வரல. அந்தர்யாமியான இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பெருமாடத்துல ஏற்படலை. நான் எப்படி உன்னிடத்துல ஈடுபடுறது, உனக்கு எப்படி கைங்கரியம் பண்றது அப்படின்னு ஆழ்வார் கேட்டார். உமக்காக நான் வந்திருக்கேன் தெரியுமோ? ஆழ்வீர், உமக்காக நான் ஒரு இடத்துல வந்திருக்கேன் தெரியுமோ? அதுதான் திருமலை. தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே தெழிகுரல் அருவி. அந்த தெழிகுரலுக்கு வியாக்கியானம் பண்றார். ரொம்ப அழகான விஷயம். சலசலசலன்னு ஓசை கேட்கறது அருவியினுடைய ஓசை. கீழே முதல்ல ஆரம்பத்தில் கடல் ஓசைன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். சமுத்திரத்தினுடைய ஓசைக்கு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி அருவியினுடைய ஓசைக்கு மாத்திரம் அர்த்தம் உண்டா? நம்ம ஆச்சாரியால் அர்த்தம் சொல்றா. திருமலை கூப்பிடுறான் எல்லாரையும். திருமலைன்னு வியக்தி இல்லை, திருமலையாகிற திவ்ய கஷேத்திரம். அந்த திருமலைன்ற திவ்ய கஷேத்திரம் அழைக்கிறது எல்லாரையும். தெழி குரல் அருவி, அது குரல்னு சொல்லப்பட்டது. கடலுக்கு ஓசை, இது குரல். குரல்னா திருமிடற்றோசைன்னு அர்த்தம். குரல்னா மனுஷா பேசுறது, பேச்சுக்கு குரல்னு சொல்றது. அப்போ தெழிகுரல் அருவின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திருமலை வாழாள் பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொள்மின். யார் யார் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு அழைக்கிறது. அப்படிப்பட்ட திருமலையிலே நான் நித்திய சாநித்தியம் கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிற போது இந்த திருமலையிலே வந்து கைங்கரியம் பண்ணுவீராக அப்படின்னு சொல்ல போது ஒழிவில் காலம் எல்லாம். இந்த கைங்கரியத்தை எப்போ பண்ணணும்னா, நாம கைங்கரியம் பண்றோம். பகவத் கைங்கரியம் நாம பண்ணாத இல்லை. எத்தனையோ பேர் கைங்கரியம் பண்றோம். நம்முடைய கிரகத்திலேயே நிறைய கைங்கரியம் பண்றோம். நம்ம கிரகத்தில் பெருமாள் பண்ணியிருக்கோம். பெருமாளுக்கு அலங்காரங்கள் பண்ணுறோம், பெருமாளுக்கு போனகம் சமர்ப்பிக்கிறோம், திருவாராதனம் பண்ணுறோம், மந்திர புஷ்பம் சொல்கிறோம், சேவாகாலம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஒன்றால் ஒன்றும் விடுறதில்லை. ஆனால் எவ்வளவு நாழி கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கோம். திரும்பி தளிகையாச்சா கேட்குறோம். என்ன பெருமாளுக்கு தளிகை சமர்ப்பிச்சுட்டு நாம் சாப்பிடணும். என்ன பசிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. பிரகிருதி காரியம் எந்த விதத்துலையும் தப்பாகவே அஃபெண்ட் பண்ணியே சொல்லலை, தப்பாகவே சொல்லலை. நமக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த இந்திரியங்கள் அந்த மாதிரி பாடுபடுத்துறது. பகவத் கைங்கரியம் எவ்வளவு நாழி பண்ண முடியும்? நின்றுண்டே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறார், சகசநாம அர்ச்சனை பண்ணுறார். அப்பா கால் விட்டு போச்சு, கால் வலி எடுத்து கொடுத்து வந்து உட்காரணும். அப்போ இந்த இந்திரியங்கள்லாம் இத்தனை பாடுபடுத்துறது. இங்க நித்திய கைங்கரியம் கிடைப்பது கிடையாது. அப்போ நித்திய கைங்கரியம்னா தொடர்ச்சியான கைங்கரியம்ன்றது பகவான் இடத்துல தான். அப்போ ஆழ்வார் ஆசைப்படுறார், ஒழிவில் காலம் எல்லாம், ஒரு காலம் விடாத. மொத்தம் எத்தனை காலம் இருக்குன்னு கேட்டார். பூத காலம், வர்த்தமான காலம், பவிஷ்யத் காலம்.
இந்த 3 பவிஷ்ய காலம், வர்த்தமான காலம், பூதகாலம்னு முக்காலங்கள். அதுதான் வருங்காலம், நிகழ்காலம், கழிகாலம் ஆயுலகை. இந்த 3 காலங்களை சொல்றது. இந்த 3 காலங்களில் ஒழிவில் காலம் எல்லாம்னா என்னைக்கு கைங்கரியம் கிடைக்கணும், இன்று தொடக்கமாக நாளைக்கு ஃபியூச்சரில் கிடைக்கணும். ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரை தானே சொல்ல முடியும். பாஸ்டில் கைங்கரியம் கிடைக்கணும், நேற்று பெருமாளுக்கு நான் திருவாராதனம் பண்ணணும் சொல்ல முடியுமா? போன வருஷம் பெருமாளுக்கு நான் திருவாராதனம் பண்ணணும் ஆசைப்பட முடியுமா? சின்ன குழந்தைகள் தான் நீ என்னைக்கு சாப்பிட்ட அப்படின்னா நாளைக்கு என்னும், நாளைக்கு சாப்பிட்டேன்னு, நேற்று சாப்பிட்டேன்னு சொல்ல தெரியாது. அந்த மாதிரியா ஆழ்வார் ஆசைப்பட்டார், கடந்த காலத்து கைங்கரியத்தையும் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அப்படின்னு சில ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணலாம். ஐயோ, கடந்த காலத்தில் கொண்டு வருதுன்றது முடியாது, அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் தெரியணும்னா, கடந்த காலத்திலே இழந்து விட்டோமே என்கிற அந்த இழப்பு மனசிலே தோன்றாதபடி கைங்கரியம். ஐயோ, இத்தனை நாள் வீணா போச்சே, இத்தனை நாள் வீணா போச்சே. ஒரு ரொம்ப லௌகிகமான விஷயம். இந்த கேஸ் ஸ்டவ் வந்த புதுசு, எங்கள் இடத்துல ஒரு பாட்டி இருந்தா, எங்கள் உறவுக்கார பாட்டி. அவள் பையன் அவளுக்கு கேஸ் ஸ்டவ் வாங்கி கொடுத்துட்டார். அதை ஃபிக்ஸ் பண்ணா தெளிவு பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சா. எதுக்கு அழ அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்று அந்த காலத்தில் இல்லாத போச்சே, புகையிலையும் அடுப்புலையும் அல்லாடின்னு இருந்தனே அப்படின்னு அழுதா. அந்த மாதிரி இந்த கைங்கரியங்கள் முன்காலத்தில் எனக்கு இல்லாத போச்சே அப்படின்ற அழுகை இல்லாதபடி கைங்கரியம் கொடுப்பான். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். முன்னால பட்ட கஷ்டங்களை மறக்கும்படியான ஒரு சுகம் அது நமக்கு லைஃப்பில் கிடைக்கிறதே இல்லை. எவ்வளவு சுகப்பட்டாலும் அந்த நாளில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அடியேனே கூட இன்னைக்கு இத்தனை சுலபமாக உபன்யாசம் சொல்கிறேன், இத்தனை சௌகரியங்களோட. அந்த நாளில் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு உபன்யாசத்துக்கு போகணும்னா 4:30 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கணும். 4:25க்கு தான் எம்டி கூப்பிடுவார் உள்ள. அது 4:45 4:50 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஆற்றுக்கு போய் என்னை சுத்திப்படுத்திட்டு உபன்யாச மேடைக்கு 6:30 மணிக்குள்ளே இருக்கணும். நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கணும், அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வருது. இவ்வளவு சுகம் இருந்தும் அதை மறக்க முடியலையே. ஆனால் ஆழ்வாருக்கு பகவான் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், இப்ப கொடுக்கப்படும்படியான கைங்கரியம் இருக்கிறதே, இத்தனை யுகங்களாக இத்தனை ஜென்மங்களாக கைங்கரியத்தை இழந்ததை மறக்கும்படியாக இருக்க வேண்டும். அதுதான் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம். ஒரு அரே சுவாமி இதை சொல்லிட்டே இருந்தார். உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்னா, பக்கத்திலேயே இருந்து கொண்டு பெருமானோட கூட இருந்து அடிமை செய்தவன் ஒருத்தன், பெருமானை விட்டு பிரிந்திருந்து அடிமை செய்தவன் ஒருத்தன். பரதாழ்வான் பெருமானை விட்டு பிரிந்திருந்து, அதுவும் ராம கைங்கரியம் தான். ஒரு நாளில் தான் ராஜாவா உட்கார்லையே, ராம பிரதிநிதியாகத்தான் இருந்தான். தாம் பாலயதி தர்மாத்மா. வாலி கேட்கிற கேள்வி, உனக்கு எனக்கு என்ன பூமி சண்டை உண்டா, நிலத்தகராறு உண்டா, எனத்துக்காக என்ன அடிச்சேன்னு கேட்டான். நிலத்தகராறு இருக்குப்பா. எப்படி? இக்ஷ்வாகூணாம் இயம்பூமி சசைலவனகானனா. இந்த பூமி பரப்பு அடங்கலும் இக்ஷ்வாகு வம்சத்தவர்களுக்கு இது சாஸ்திரம் எழுதி வச்சிருக்கு. அந்த இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவன், ராஜ்யத்தை ஆள்றவன் பரதாழ்வான், காட்டை ஆள்றதுக்கு நான் வந்தேன். அப்ப பார்க்கிற போது ராம பிரதிநிதியாக இருந்து கொண்டு பரதாழ்வான் ஆண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். உடனாய் மன்னி இளைய பெருமாள் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணார். பரதாழ்வான் பிரிந்திருந்து பண்ணான். வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்னா, ஒன்றால் ஒன்று கைங்கரியம் குறையக்கூடாது. எல்லா கைங்கரியத்தையும் ஒன்றொன்றின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப. ஆழ்வாருடைய கரணங்கள் எல்லா கரணங்கள் செய்யும் ஆசை காரியத்தையும் ஆசைப்பட்டது. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஆசைப்பட்டார் இளைய பெருமாள். அதே போல ஆசைப்படும்படியான விஷயம். ஆக வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் தெளிகுற அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. அந்த இடத்துல தெரிவிக்கும்படியான விஷயம், பிராபிய பிரதானமான திருமந்திரத்திலே அமைந்திருக்கக்கூடிய
சதுர்த்தியின் பிரார்த்தனை அடிமை செய்ய வேண்டும் நாம். இதான் பிராப்பிய நிஷ்கர்ஷம்னு சொன்னேன். திருமந்திரத்தில் பிராப்பிய நிஷ்கர்ஷமே ஒழிய ஸ்வரூப நிஷ்கர்ஷமே ஒழிய ஸ்வரூப அனுபவம் கிடையாது, ஸ்வரூப அனுசந்தானம் கிடையாது, ஸ்வரூபத்தினுடைய ஒரு கைங்கரியத்துக்கு அனுபவம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல சதுர்த்தியில் பிரார்த்தனை ஓங்காரம் நமஹா நாராயண ஆயா. ஆயான்னா பிரார்த்தனாயாம் சதுர்த்தி. அது எனக்கு, அது எனக்கு, எனக்குன்னா எனக்கு வேணும்னு ரிக்வஸ்ட். அது அந்த மாதிரி நாராயணாயான்னா நாராயணனுக்கு, நாராயணனுக்குன்னு கைங்கரியம். அப்படிப்பட்ட கைங்கரிய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையத்தான் இந்த இடத்துல ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. சரி, ஒழிவில் காலத்தில் கைங்கரியம் பண்ணணும்னு பாரித்தார். ஒழிவிலா காலம் உடனாய் மன்னி வழிவிலா அட்செய்ய மாலுக்கு எழுசிகர வேங்கடத்து பாரித்த மிக்க நலம் சேர்மாறு. திருவேங்கடமலையிலே பாரிப்பை கொண்டவராக ஆனார் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கக்கூடியது. அப்போ அந்த பாரிப்பு எது வரைக்கும் போகணும்னா பாகவத கைங்கரியம் வரைக்கும் போக வேண்டும். அது நெடுமார்க்கடிமையிலே காட்டுகிறார். கீழே நெடுமார்க்கடிமை கீழே 2 திருவாய்மொழிகளில் ஆத்மஸ்வரூபத்தை காட்டினார். கண்கள் சிவந்து பெரியவாய், அது அனன்யார்கத்வம். கருமாணிக்க மலையில காட்டக்கூடியது. கண்கள் சிவந்து கருமாணிக்க மலை, இந்த 2 திருவாய்மொழிகளிலே ஆழ்வார் இந்த ஆத்மா அவன் தனக்கே ஆகும் உயிர். கண்ணெறைய வந்து கலந்தமாலி கலவி திண்ணறையா வேணுமென சிந்தித்து தண்ணிதெனும் ஆறுரி நேத்தம் அது காட்ட வாய்ந்துரைத்தான் காரிமாறன் தன் கருத்து கருமால் திறத்தில் ஒரு கன்னிகையாம் மாறன் ஒருமா கலவி உரைப்பால் திறமாக அந்நியருக்காகாது. இன்னொருத்தனுக்கு இந்த ஆத்மா ஆகவே ஆகாது, அவனுக்கே தகுந்ததா இருக்கக்கூடியது அப்படின்னு அனன்யார்கத்வத்தை காட்டியிருக்கக்கூடிய விஷயம். இதுதான் உகாரார்த்தமும் நமசப்தார்த்தமும் கீழே காட்டப்பட்டிருக்கக்கூடியது. அப்போ அனன்யார்க சேஷத்துவத்தினுடைய சீமா பூமி அது. மற்றவாளுக்கு நான் அடிமை இல்லை அப்படின்னு சொல்றதனுடைய எல்லை நிலம் எது அப்படின்னு சொன்னால், மற்றவாளுக்கு நான் அடிமை இல்லைன்னு சொல்றதனுடைய எல்லை நிலம் பாகவத சேஷத்துவ பரியந்தம். அப்போ பாகவதர்கள் தானே பிராப்பியம், பாகவதர்கள் பிராப்பியம். நான் என்னுடைய பர்த்தாவினிடத்தில் பிரீத்தியோடு இருக்கிறேன். ஒரு பெண் பிள்ளை சொன்னாலே ஆனால் பர்த்தாவுக்கு மாத்திரம் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறது, மற்றவாளுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்லை. அப்படி இருந்தா இவளுக்கு பர்த்தாவினிடத்தில் பிரீத்தி. அந்த பர்த்தாவே சொல்லுவார், உனக்கு என் பேரில் பிரீத்தியே இல்லை. ஏன் பிரீத்தி இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னால் வேற ஒன்றும் இல்லை, நீ எங்கள் அம்மா அப்பாவை சேவிக்கிறது கூட இல்லையே, எங்கள் அம்மா அப்பாவை நலமானு கூட விசாரிக்கிறது இல்லையே. என் பேரில் பிரீத்தி இருந்தால் தானே என்னிடத்துல யாருக்கு பிரீத்தி இருக்கிறதோ, நான் யாரிடத்துல பிரீத்தி வைத்திருக்கிறேனோ அவளை நீ வந்து மதிப்பாய். அப்போ உனக்கு என்னிடத்துல பிரீத்தி இல்லை. சாதாரணமாக இப்படி சொல்றது அடிய. ஒரு பர்த்தா இருக்கார், பத்னிக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் பண்ணி கொடுக்குறார். அப்போ என்ன வேணுமோ கிராண்டட் எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறார். ஒரு நாள் இவ கண்ணை கசங்கிட்டு உட்கார்ந்துருந்தா, அழுதுன்னு இருந்தா. ஏம்மா அழறேன்னு கேட்டார். உங்களுக்கு என் பேரில் பிரீத்தியே இல்லைன்னா. ஏன், உனக்கு தான் இந்த புடவை வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த நகை வாங்கி கொடுத்துருக்கேன், இவ்வளவு வாங்கி கொடுத்துருக்கேனே, உனக்கு ஏதாவது குறை வச்சனா? நீ சொன்ன கலரில் தானே காரே வாங்கியிருக்கேன் அப்படின்னு இவ்வளவு தூரம் சொன்னார். சொன்ன உடனே என் தம்பி வந்தானே, அவனை அழிச்சுட்டு இந்த பெங்களூரெல்லாம் சுற்றி காமிக்கணும்னு சொன்னேனே, அவனை என்னன்னு கூட விசாரிக்காத போயிட்டுங்களே, என் பேரில் பிரீத்தி இருந்தால் பண்ணியிருப்பாங்களா? அப்போ அந்த தம்பியினிடத்துல பிரீத்தி இருந்தால்தான் இந்த பத்னிக்கு தன்னிடத்துல பர்த்தா பிரீத்தியோடு இருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி பகவானுக்கு பிரியபூதர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்களிடத்திலே நமக்கு பிரீத்தி இருந்தால்தான் பகவானிடத்துல பிரீத்தி இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா பகவான் தன்னுடைய பக்தனாக இவனை நினைப்பதே கிடையாது அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அதற்கனுகுணமாக பாகவத சேஷத்துவத்தை காட்டும்படியான விஷயம், பாகவத பிராபியத்துவத்தை காட்டும்படியான விஷயம். இதுல பயிலுஞ்சுடருளிலேயே இதை சொல்லியிருக்காரே, இதுல ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இதுல ஒரு கேள்வி. பயிலுஞ்சுடருளியிலே
இந்த ஆத்மா பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டவன் என்கிற பாகவத சேஷத்துவம். இந்த ஆத்மாவுக்கு போக்கிய பூதர்கள் பாகவதர்கள். அதைத்தான் நெடுமார்க்கடிமையிலே சொல்றார். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாத்தத்த தீக்கதிகள் முத்தும் தவிந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்ல. எனக்கு சேர்றதுக்கு இடம் எது தெரியுமா? அவன் அடியார் அடி. அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பது என்னந்தோ வியன் மூவுலகு பெருகுமே. திரிலோகாதிபத்தியத்தை கொடுத்தாலும் வேண்டாம், மோட்சம் கொடுத்தாலும் வேண்டாம், அவன் அடியார் அடியே கூட வேண்டும். இங்க ஆழ்வார் காட்டுறார், கொடுமா அவினையேன். எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன் தெரியுமான்னு சிரிச்சுட்டே சொல்றார். ஆழ்வார் சிரிச்சுட்டே பாவம் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. பாவம் பண்ணியிருக்கேன்னு சொன்னா அழணும், சிரிச்சுட்டு சொன்னா புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். கொடுமாவினையேன்னு ஏன் சொல்றார்? என்ன பாக்கியம் பண்ணினேன் நான் பாகவதால சேர்ந்திருக்கேன்னு அர்த்தம். அப்ப எதிர்மறையா அர்த்தம் எடுத்துக்கணும். கொடுமாவினையன்னா என்ன பாக்கியசாலின்னு அர்த்தம். அர்த்தம் ஆகுமா அப்படின்னார். நல்ல கச்சேரி கேட்டு வந்தார். எப்படி இருந்தது கச்சேரினார்? பயங்கரமா இருந்தது. அது பிரியங்கரமான கச்சேரி, அது பயங்கரமான இருந்தது. பாகவதர் கொன்னுட்டார்ன்றார். என்ன கொன்னுட்டார்? சங்கீதத்தை கொன்னாரா இல்லை கேட்குறவாளை கொன்னாரா? ரெண்டும் இல்லை. நன்னா பாடினார்ன்றதுக்கு அது அர்த்தம். இந்த அர்த்தத்தில் தான் கொடுமாவினையேன். சாதாரணமாக ஏதாவது சின்ன குழந்தைகள் நல்ல காரியம் விட்டா அடப்பாவி இதையா பண்ண, அவன் என்ன பாப்பம் பண்ணின குழந்தையாது? கொடுமாவினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பது என்னந்தோ வியன்மோ உலகு பெரியனுமே அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆகவே அப்படி பார்க்கிற போது இந்த இடத்துல தெரிவிக்கும்படியான விஷயம், ஒரு பாகவத சேஷத்துவம்ன்றது கிடைத்து விட்டதேயானால் நமக்கு நழுவுவதற்கு வாய்ப்பில்லை. பகவத் சேஷத்துவத்திலிருந்து நழுவினோமேயானால் சம்சாரி ஆயிடுவோம். ஆனால் பாகவத சேஷத்துவத்துக்கு வந்து விட்டால் அதில் நழுவினால் பெருமாள்கிட்ட தான் வேணுமே ஒழிய வேற எங்கேயும் விழ வேண்டாம். அதனால பாகவத சேஷத்துவத்தை காட்டக்கூடியது நெடுமால் அழகுதனில் நீழ்குணத்தில் ஈடுபடுமா நிலையுடைய பத்தற்கு அடிமைதனில் எல்ல நிலம் தானாக எண்ணினான் மாறன் அதில் அது கொல்ல நிலமான நிலை கொண்டு என்ன காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. உருமோ பாவியனுக்கு இது கிடைக்குமா? பாகவத சேஷத்துவம்ன்றது கிடைக்கிறது கட்டம். வஸ்துதா நமக்கு கூட பாகவத சேஷத்துவம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கட்டம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த பாகவத இடத்துல சஜாத்திய புத்தி தான் வரும். இவர் பெரிய பாகவதர், என்ன போலதான் அவருக்கும் கையும் காலம் இருக்கு, என்ன போலதான் பசிக்கிறது, என்ன போலதான் ஜுரம் வருது, என்ன போலதான் தாகம் எடுக்கிறது, தூக்கம் வருது. அப்போ எனக்கும் அவருக்கு என்ன டிஃபரன்ஸ்? இப்படிதான் தோணும். பாகவத பிரதிபத்தி வருதுன்றது ரொம்ப கஷ்டம். விஷயப்பிரவணனுக்கு அத்தை விட்டு பிரதம பருவத்திற்கு வருகை போலன்று. பிரதம பருவத்தை விட்டு சரம பருவத்துக்கு வருகை. பெருமாள்னா பக்தி பண்ணிவிடலாம், கை கூப்பிடலாம். ஒரு பாகவதர் வந்தால் நம்ம கை கூப்பிட்றோமா? தெரிஞ்சவராக இருந்தால் கை கூப்பிட்றோம். தெரியாத பாகவதர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் எழுந்துடுகிறார், அவர் யாருன்னு எனக்கு தெரியாதே. வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணமேத் பூவின்னு சொல்லியிருக்கு. அப்போ பாகவத சேஷத்துவம்ன்றது கிடைக்கிறது கஷ்டம். இதில் 3 அடிமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சயமே அடிமை தலை நின்னார், கோதில் அடியார், நீக்கமில்லா அடியார்னு 3 பேர் சொல்றார். சயமே அடிமை தலை நின்னார், அவா ஒரு விதமான பாகவதர்கள். கோதில் அடியார், அவா ஒரு விதமான பாகவதர்கள். நீக்கமில்லா அடியார், அவா ஒரு விதமான பாகவதர்கள். அவ ஆறார்னா பரதாழ்வானைப் போலே சயமே அடிமை தலை நின்னார். அடிமைத்தலையிலே நின்று பிரிந்திருந்து அடிமை செய்தவர். கோதிலடியார் சத்ருக்ன ஆழ்வானுடைய கைங்கரியத்தில் ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. ஏன்னா பரத கைங்கரிய பரனா இருந்தான் அவன். அதனால சத்ருக்ன ஆழ்வான் கோதிலடியான்னு சொல்லப்படுகிறான். நீக்கமில்லா அடியார், பெருமாளை விட்டு க்ஷணகாலமும் பிரியாதவராக இருந்தவர் இளைய பெருமாள். அப்படிப்பட்டவர். இந்த 10 பாட்டு அதிகரித்தவர்கள் இருக்கிறார்களே, நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. அவ புத்திர பந்துக்களோட புத்திர பௌத்திராதிகளோட சந்தோஷமாக இருப்பார்கள். நல்ல பதத்தால் மனைவாழ்வர்னா பாகவத பிரதிபத்தி இருக்கிற குழந்தைகளை பெறுவர்கள் அர்த்தம். ஆண்டாள் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரேன்னு சொல்றார்.
அதை ஒரு தரம் காஞ்சிபுரம் சுவாமி ஒரு உபன்யாசத்தில் இப்படி பிரித்து சொன்னார். வாயும் மக்கள் நன்மக்கள், பகவத் கைங்கரியபரர்களான குழந்தைகள், பாகவத கைங்கரியபரர்களான குழந்தைகள். வாயும் மக்கள் பகவத் கைங்கரியம், நன்மக்கள் பாகவத கைங்கரியம்னு பிரித்து அர்த்தம் காட்டினார். அதாவது இளையபெருமாளைப் போலேயும் சத்ருக்ன ஆழ்வானைப் போலேயும், அப்போ சுமித்ரையா இருப்பான்னு அர்த்தம். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். செல்வ நம்பி அவர் திருமாளிகையில் விதைக்கோட்டையில் நெல் விதைக்கணும்னு நிறைய நெல் வச்சிருந்தார். அவர் வெளியூர் எழுந்தருள் இருந்தார். ஸ்ரீ வைஷ்ணவாள் பெரிய கூட்டமாக அவர் திருமாளிகைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் ஆதித்ய கிரகணம் பண்ணி வச்சா. அவள் தேவிகள் எல்லாருக்கும் விசேஷமான அன்னமெல்லாம் பரிமாறி அனுப்பினார். அவள் புறப்பட்டு போயிட்டா. மறுநாள் செல்வ நம்பி வரார். விதை விதைக்கணும்னு விதைக்கோட்டையை பார்த்தா விதையே இல்லை, நெல் மணியே இல்லை. என்ன ஆச்சு நெல் எல்லான்னு கேட்டார். ஒன்றுமில்லை, இதை நான் விதைச்சுட்டேன் அப்படின்னார். விதைச்சியா? எங்கே விதைச்ச? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வயிற்றிலே விதைத்தேன். அது எங்கே விளையும்னு கேட்டார். பரமபதத்தில் விளையும். இப்படி இருக்கிற ஒரு பத்தினா எவ்வளோ பாக்கியம் அவருக்கு. நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வேண்டியர் மக்கள். அடுத்தது இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சுடுறேன். வேய்மரு தோழினை மெலியுமாலோ. இதில் ஆழ்வாருக்கு இருக்கிற பிரதிபத்தி ஒரு பிராபியம்னா இப்படி தான் இருக்கணும். நாம் ஆரிடத்தில் விசேஷமான பிரீத்தி வைத்திருக்கிறோமோ, விசேஷமான மரியாதை வைத்திருக்கிறோமோ, ஆற சேஷியாக மதிக்கிறோமோ, அவளுடைய சந்தோஷம்தான் முக்கியமே ஒழிய அதில் என்னுடைய அன்வயம் கூட முக்கியம்னு இதைத்தான் வேய்மரு தோழினையில் காட்டுறார். ஆழ்வாருக்கு நாயிகா பாவம். ஆழ்வாரும் கண்ணனும் ஒரு படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். இது காலை பூசல். இதுக்கு முன்னால் ஆழ்வாருக்கு ஒரு கிளேசம் வந்தது. பிரிந்ததுனால கிளேசம். பெருமாளை விட்டு பிரிந்ததினாலே ஆழ்வார் பட்ட வருத்தம். அது இன்னுயிர் சேவல், மல்லிகை கமழ் தென்றல் என்கிற 2 திருவாய்மொழியில். பெருமானை விட்டு பிரிஞ்சுட்டார், வரலையேன்னு துக்கம். அது நியாயம். ஆனால் பெருமாள் கூட இருக்கச்சவே துக்கம். இது ஒரு விசித்திரமான விஷயம். பெருமாளோட கூடவே ஒரு படுக்கையிலே ஆழ்வாரும் பெருமாளும் படுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன ஆச்சுன்னாக்கா, தெரிவிக்கக்கூடிய வார்த்தை மயில் அகவ ஆரம்பித்தது, குயில் கூவ ஆரம்பித்தது, போது விடிய ஆரம்பித்தது. ஆழ்வாருக்கு நடுக்கம், பயம், ரொம்ப சிரமப்படுறார், துக்கப்படுறார். ஓன்னு அழற. ஏன் அழற? நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவியா? போது விடிஞ்சு கொடுத்தே. ஆமாமா, நான் பிரியணும். ஏன்? எதுக்கு? நான் இவன் அல்லவா, இடையன் அல்லவா, நான் போய் பசுமைக்க வேண்டாமா? அதனால் நான் போகணும். வேண்டாமே, இங்கேயே இரேன்னார். அதெல்லாம் முடியாது. இங்கேயே இருந்தேன்னா அங்கேருந்து எங்கள் அம்மா கதவு தட்டிடுவா, கையில் ஒரு கம்பளி தூக்கின்னு டேய் பசுமைக்க போகணும், கண்ணு வைக்க போகணும், வாடா அப்படின்னுட்டு. அதுக்கு பயப்படுறேன். ஐயோ, ஒரு படுக்கையில் இருந்துட்டு அப்போ அம்மா ஞாபகம் வரலாமா அந்த குழந்தைக்கு? அப்போ போய் இந்த மாதிரி சொல்கிறான். இவ்வளவு அரசிக்கனா கண்ணன் தெரியல. உடனே இல்லை கண்ணா போவாண்டான், நில்லு அப்படின்றார் ஆழ்வார். அப்போது இதெல்லாம் காரணம் இல்லை. நான் என்னுடைய ஜாதி தர்மத்தை பண்ணலைன்னா எனக்கு தோஷம் கிடையாது. எங்கள் அம்மாவை எதாவது சொல்லி நான் சமாளிச்சுப்பேன். ஆனால் எனக்குன்னு பல கோபிகைகளை யமுனா நதிக்கரைக்கு வர சொல்லியிருக்கேன். நான் அவளோட கூட நான் சந்தோஷமாக இருக்கணும். அதனால் நான் அங்கே போகணும்னு ஆசைப்படுறேன். கண்ணா போகாத. கம்சன் இருக்கானே, அவன் பொல்லாதவன். அவன் எத்தனையோ அசுரர்களை உன்னை நோக்கி அனுப்பிச்சுட்டுருக்கான். நீ தனியாக அங்கே இருக்கிற போது யாரையாவது அனுப்பிச்சானா உன் பிராணம் போயிடுமே. வேண்டாம், போகாது. அவத்தங்கள் விளையுமின் சொற்கொள் அந்தோ, உனக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் ஏற்படும். அதனால் நீ என் சொல்ல கேட்டுக்கொள்வாயாக. இல்லை நான் போகத்தான் போவேன். கண்ணா, உனக்கு போகணும்னு ஆசையாயிருந்தால் நீ என்ன பண்ணு, போகவே வேண்டாம். அங்கே இருக்கிறவாளையெல்லாம் இங்கே வர வச்சுடும். அங்கே நீ யார் யாரை வர சொல்லியிருக்கையோ அவளுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிடும். நீ இங்கே வந்துடு, ஆழ்வார் திருமாளிக்கு வந்துடு, ஆழ்வார் திருமாளிக்கு வந்துடுன்னு. உடனே அவள் எல்லாரும் வந்துடுவா. நீ இங்கேயே அவளோடு உனக்கு வேண்டும் அனுபவத்தை நீ கொள்ளுவாயாக. உந்தன் திருவுள்ளம் இடர்கெடுந்தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் எம் பெண்மையாத்தோம். உகக்கும் நல்லவரோடு மொழி தந்து.
கண்ணா உனக்கு யார் இடத்துல உகப்போ அவளோட இரு, ஆனால் என் கண்வட்டத்தில் இரு. ஏன்னா உனக்கு உடம்பு சிரமமாக இருக்கிற போது உனக்கு ஏதாவது கையில் பால் கொண்டு வந்து கொடுக்க வேண்டாமா? உனக்கு சிசிரோபச்சாரம் பண்ண வேண்டாமா? உடம்பு வியர்க்கிற போது விசிறி வீச வேண்டாமா? உந்தன் திருவுள்ளம் இடர்கடும் தோறும் நாங்கள் வியக்க வின்புறுதும் எம்பெண்மையாத்தோம். சாதாரண ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் எனக்கு இல்லை. பொதுவாக ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய பர்த்தா இன்னொரு பெண்ணோட பேசின்னு இருந்தா இங்கே எரியும் இவளுக்கு. அவளுண்டு என்ன பேச்சு இவருக்கு, அவளுண்டு என்ன பேச்சு இவருக்கு. அப்புறம் சண்டை ஆற்றுல 2 நாளைக்கு பேச்சு கிடையாது 2 பேருக்கும். அப்படி இருக்கும். எம் பெண்மையாத்தோம் ஆழ்வார் காட்டுறார். என்னுடைய பெண்மையை ஆற்றவில்லை, நீ க்ஷேமமாக இருக்கணும், உன்னுடைய சந்தோஷம் அதுதான் முக்கியம். அப்போ பிராபியம்ன்றது என்ன, பலம்ன்றது என்ன? என்னால் பகவத் கைங்கரியம் புருஷார்த்தம். அந்த கைங்கரியம் அவனானந்தத்துக்காக புருஷார்த்தம், அவனானந்தத்துக்காக பாகவத கைங்கரியம் புருஷார்த்தம். அந்த கைங்கரியத்தில் நான் இல்லை என்னாலும் கூட அவன் ஆனந்தம் பரம புருஷார்த்தம். இதைத்தான் ஆழ்வார் நிஷ்கர்ஷம் பண்ணி கொடுத்திருக்கிறார். எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்கிற திருவாய்மொழியிலேயும், ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி என்கிற திருவாய்மொழியிலேயும், நெடுமார்க்கடிமை என்கிற திருவாய்மொழியிலேயும், அதே மாதிரி வேய்மரு தோழினை என்கிற திருவாய்மொழியிலேயும் ஆழ்வார் பிராபிய நிஷ்கர்ஷம் பண்ணியிருக்கிறார். இந்த அர்த்த பஞ்சகங்களுக்குள்ளே பிராபியம்தான் முக்கியம்னு நாயனார் கடைசியில் காட்டியிருக்கிறார். இந்த பிராபியத்துக்காகத்தான் மற்ற நாளும், அடைய வேண்டிய பலனுக்காகத்தான். எல்லாருக்குமே ரிசல்ட் ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணினேன், அதனால் அடைய வேண்டிய பலனுக்காகத்தானே. ஆகவே அப்படிப்பட்ட கைங்கரியத்தை எம்பெருமான் நமக்கு இந்த நிலவுலகத்திலே பூர்ணமாக தந்தருள வேண்டும். ஆக அப்படி ஒரு கைங்கரியத்தை எம்பெருமான் தரும்படியாக ஒரு விலட்சணமான அனுபவம். எது கைங்கரியம்னா திருவாய்மொழி பாடுதலே கைங்கரியம். ஆழ்வார் பண்ணின கைங்கரியம் திருவாய்மொழி பாடுதலே கைங்கரியம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஒழிவில் காலத்தில் ஆழ்வார் ஆசைப்பட்டார். அந்த கைங்கரியத்தை எம்பெருமான் ஆழ்வாருக்கு கொடுத்தானா, ஆழ்வார் கைங்கரியம் பண்ணினாரான்னு கேள்வி. ஒழிவில் காலத்தில் ஆசைப்பட்ட கைங்கரியம் ஆழ்வாருக்கு ஆழ்வார் திருநகரில் எப்படி கிடைக்கும்? திருவேங்கடமலைக்கு போகணும். நின்ன வேங்கடம் நீணிலத்துள்ளது சென்னு தேவர்கள் கை தொழுவார்களே. திருவேங்கடமலை உலகத்தில் இருக்கிறது, ஆனால் தேவர்கள்லாம் போய் சேவிக்கிறா, என்னால் முடியல. அப்போ ஆழ்வார் போக முடியல. அப்போ எம்பெருமான் என்ன பண்ணினான்? ஆழ்வாருக்கு ஜெகதாகாரத்துவத்தை காட்டினான். ஆழ்வேர், நீர் அங்கெல்லாம் போக வேண்டாம், நான் எப்படி இருக்கிறேன்னு காண்பிக்கிறேன்னு. நான் பூமியாக இருக்கிறேன், ஜலமாக இருக்கிறேன், காத்தா இருக்கிறேன், ஆகாசமாக இருக்கிறேன், நெருப்பாக இருக்கிறேன், எல்லாமாக இருக்கிறேன்னு ஒன்னொன்னா காட்டினான். அத்தனையும் பார்க்கிறார். உடனே பாட ஆரம்பிச்சிட்டார் ஆழ்வார். புகழுநல் ஒருவன் என்கோ, பொருவில் சீர் பூமி என்கோ, திகழும் தன் பறவை என்கோ, தீயென்கோ வாயுவென்கோ, நிகழும் ஆகாசம் என்கோ, நீழ்சுடர் இரண்டும் என்கோ, இகழ்விலை வனைத்தும் என்கோ, கண்ணனை கூவுமாறே. என்கோ என்கோ எப்படி சொல்லுவேனோ, எப்படி சொல்லுவேனோ. பெருங்காத்துல நிறைய மாம்பழம் விழுந்துடுத்து. இந்த மரத்துக்கு சொந்தக்காரன் வந்து பார்க்கிறான், இந்த பழத்தை எடுக்கிறதா அந்த பழத்தை எடுக்கிறதான்னு அலமந்து போவானே, அந்த மாதிரி அலமந்து போகிறார் ஆழ்வார். அலமந்து இப்படி பாசுரம் பாடினார். இதுக்கு மணவாள மாமனிகள் பாசுரம் பாடுகிறார். அற்புதமான பாசுரம். புகழொன்னுமால் எப்பொருள்களும் தானாய் நிகழ்கின்ற நேர்காட்டி நிற்கா, மகிழ்மாறன் எங்கும் அடிமை செய் இச்சித்து வாச்சிகமாய் அங்கடிமை செய்தான். இந்த எல்லாத்தையும் ஆழ்வார் பாடினாரே வாச்சிகமாய், அதுவே திருவேங்கடத்தில் பண்ணப்பட்ட அடிமை அப்படின்னு காட்டினார். இப்படி பகவத் கைங்கரியம் பரம புருஷார்த்தம். கைங்கரியம் புருஷார்த்தம்னு சொல்றது எக்ஸ்க்ளூசிவா நம்ம சம்பிரதாயத்துக்கு தான். ஏன்னா மற்ற சம்பிரதாயத்தில் தான் ஆனந்தம் புருஷார்த்தம், மோட்சானந்தம் புருஷார்த்தம். அவள் வந்து சாலோக்கியம், சாரூப்பியம், சாமீப்பியம், சாயுஜ்யம், இந்த மோட்சங்கள்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஒரு சம்பிரதாயத்திலையும் கைங்கரியம் புருஷார்த்தம் சொல்லலை. அவள்லாம் இங்கே கைங்கரியம் பண்ணுறா. அவள் தேவதைக்கு இங்கே தொண்டு பண்ணலைன்னா அந்தந்த தேவதைகளுக்கு பொறுப்பாடு பண்ணுறா, திருவாராதனம் பண்ணுறா, ஆராதனம் பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா. ஆனால் அவளுக்கு மோட்சத்தில் கைங்கரியம் புருஷார்த்தம் கிடையாது. நம்ம சம்பிரதாயத்தில் தான் கைங்கரியம் புருஷார்த்தம். அதே மாதிரி நம்ம சம்பிரதாயத்தில் தான் மோட்சம் போனாலும் ஆச்சாரியன் விட மாட்டார். இது நமக்குன்னு இருக்கிற பிரதான பிரதிதந்திரம். எப்படி சரீராத்மபாவம் பிரதான பிரதிதந்திரமோ கைங்கரியம் பிரதான பிரதிதந்திரம். அதே மாதிரியாக அமைந்திருக்கக்கூடியது ஆச்சாரிய சம்பந்தம் பிரதான பிரதிதந்திரம். ஆக அந்த ஆச்சாரியன் அடைந்த நமக்கு
ஸ்ரீ சுவாமியினுடைய கிருபை பரிபூர்ணமாக நமக்கு அமைந்திருக்கிறது. சுவாமியினுடைய திருவருளாலே இந்த 1.5 மணி காலம் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணும்படியான பாக்கியத்தை கொடுத்த ஸ்ரீ வே நியாயமூர்த்தி சுவாமிக்கும் மற்றும் உண்டான கோஷ்டியாருக்கும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு விசிஷ்ய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதினம் சுவாமியினுடைய திருவடித்தாமர்களுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு ஜெய விஜய பவா பல்லாண்டு பல்லாண்டு என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு க்ஷமிக்கும்படியான பிரார்த்தனையோடு அடியனுடைய வார்த்தைகளை நிறைவுறுத்துகிறேன்.